பரணி ஆரம்பிச்சிருங்க பரணி அப்டேட்டோட. நல்லது. ஆனா இன்னைக்கு நான் 3 படம் பார்த்ததுனால எந்த அப்டேட்டுமே நான் கேட்ச் பண்ணல. பட் ஜனநாயகன்ல இருந்து அடுத்த சிங்கிள் அ நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. அதே மாரி பெட்டி அதோட டெல்லி ஷெட்யூல் வந்து ரேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்ல அப்படியே சொல்லிடுறேன், ஒண்ணும் இல்ல. நான் டிஎல்ல போட்டிருக்கேன். எனக்கு சரியான தலைவலி. என்னன்னா எப்பெல்லாம் படம்லாம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கா பாத்தீங்கன்னா அதிக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளே நிறைய தடவை சொல்லியிருக்கோம்ல. அது இன்னைக்கு ஒரு முறை நிர்மூலமா இருக்கு. அதுதான் இன்னைக்கு நிறைய அப்டேட் வந்துச்சு. மெயினான அப்டேட்னா ஜனநாயகனோட தேர்ட் சிங்கிளோட அப்டேட் வந்துருந்துச்சு. நீங்க சொல்லிட்டீங்க அதை. அடுத்தது வந்து பராசக்தி கிரவுண்ட் லெவல் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. அது பயங்கரமா போயிட்டு இருக்கு. பஸ் ப்ரொமோஷன், அந்த ப்ரொமோஷன், இந்த ப்ரொமோஷன், ஹோர்டிங்ஸ் அது இதுன்னு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. 45 இந்த மூவின்னு சொல்லி ஒரு மூவி இருக்கு. அந்த மூவி வந்து இந்த கன்னடத்துல 3 பேர் பெரிய ஆக்டர்ஸ் அடிச்சிருந்தாங்க. அந்த 3 பேருமே வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க பிரஸ் மீட்டுக்காக. உன்னை நினைத்து அப்படின்னு ஒரு சாங், காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படிங்கிற படத்துல இருந்து இன்னைக்கு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அப்புறம் சாங்கே வந்துட்டாங்க ஈவினிங். ஹாரி ஜெயராஜ் இசையில சித் ஸ்ரீராம் வந்து முதல்ல பாடி இருக்கிறாரு. அந்த பாட்டு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தாய் கிழவி படத்துல இருந்து புது ஸ்டில் விட்டுருந்தாங்க, நிறைய ஸ்டில்ஸ் விட்டுருந்தாங்க. ஐயோ காதலே அப்படிங்கிற பாட்டு வித்லவ் அப்படிங்கிற படத்துல இருந்து வந்துருந்துச்சு அபிசஞ்சீவின்ட்டு. அது வந்து யூடியூப்ல வந்து பயங்கரமான மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. புது ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. ஹார்டின் அப்படிங்கிற படம், அந்த படத்துல இருந்து புது போஸ்டர் கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலா விட்டுருந்தாங்க. மெல்லிசை அப்படிங்கிற படம் கிஷோர் படம், அந்த படத்துல ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. அப்புறம் புது படங்கள் நீங்க நிறைய ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது போக பாத்தீங்கன்னா பூக்கி, அப்புறமேட்டு இன்னும் சில படங்கள்ல இருந்து கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலா வந்து போஸ்டர்ஸ் விட்டுருந்தாங்க. கிராண்ட் ஃபாதர், அந்த பூக்கி மற்றும் சில படங்கள், அது என்னென்ன படங்களும் பார்த்துவோம். நிறைய படம் வந்துருச்சு போஸ்டர்ஸ், அதில் மிஸ் பண்ணிக்குவோம். அதை 96/66, ஹாட்ஸ்பாட் 2 அப்படிங்கிற மாதிரி படங்கள்லாம். அப்புறம் அப்புறம் என்ன வேற என்ன அப்டேட்டு? அருண் விஜய் மற்றும் டீம் வந்து ரோகிணி தேட்டருக்கா ஏதோ தேட்டருக்கு வந்து ஸ்பெஷல் போயிட்டு இருந்தாங்க அந்த பிஎஃப்எஸ்க்காக. ஆமா, அது போயிருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் டீம்ல இருந்து சந்தீப் ரெட்டி வெங்காக்கு பர்த்டே ஸ்பெஷல் போஸ்ட் விட்டுருந்தாங்க. பிரபாஸ் வந்து ஒரு வார்த்தை போட்டிருந்தாரு, சூப்பரா போட்டிருந்தாரு. cannot wait for everyone to witness what you are creating போட்டு என்னமோ மிரட்டி போட்டிருந்தாரு. பயங்கரமா மிரட்டலா இருந்துச்சு. பிரபாஸோட படத்திலேயே ரொம்ப அதிக எதிர்பார்ப்புள்ள படமா தான் இருக்கு. ஏன்னா காரணம் டேரக்டர். அப்புறம் வேற என்ன, அவ்வளவுதான் நினைக்கிறேன். சொல்லுங்க, சொன்னீங்களே ராஜா ஷாப்ல இருந்து கிளிம்ஸ். ஆமா ஆமா, கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் அது ஒன்று விட்டுருந்தாங்க. அவங்களே டியூன் மாதிரி போட்டு கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் டியூன் போட்டிருந்தாங்க. கிளிம்ஸ் சொல்லுங்க. வந்துட்டு சுதாக்குங்கிற இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதை சொன்னேன். ஆமா, அது விட்டு தந்தாங்க. அப்புறமேட்டு சிவகார்த்திகேயன் எப்படி உள்ள வந்தாருன்னு அது சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ஒரு லவ் சப்ஜெக்ட் சொல்லியிருந்தாங்களா. அதுவும் நம்ம மாவீரன் ப்ரொடியூசர், அந்த அவரு தான், அவர் மூலமா தான் வந்திருக்கு போல. அருண் விஸ்வா அவர் மூலமா தான் அந்த ப்ராஜெக்டே டிசைன் ஆயிருக்கும் போல இருக்கு. அது சொல்லியிருந்தாங்க. அது போக வந்து இந்த பராசக்தி வந்து இன்னைக்கு அந்த பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. வந்து சென்சார்ல வந்து மறுதணிக்கைக்கு போயிருக்கிறது உண்மைதானா? ஏகப்பட்ட தமிழ் ஆதரவு டைலாக் நீக்க சொல்றாங்களா, ஹிந்தி எதிர்ப்பு டைலாக் நீக்க சொல்றாங்களா, ஏகப்பட்ட விஷயம் மறுதணிக்கைக்கு போயிருக்கு. இல்ல அதான் அது போயிருக்கோம். அது எப்படியாலும் என்னத்தை பண்றது பார்ப்போம். அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அது அப்பயே கலைஞர் வந்து அந்த பராசக்திக்கு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அப்படியே மேட்ச் ஆகுது. கதாநாயகன் யார் என்பதிலே பரபரப்பு, சென்சாரில் தணிக்கையில் பரபரப்பு அப்படின்னு போட்டிருந்தாரு. பயங்கரமா இப்போ வரைக்கும் பரபரப்பு பத்திக்கிட்டு. ஆமா, அது பயங்கரமா பயங்கர பரபரப்போட தானே வந்துச்சு. அதுதான் கலைஞர் சொல்லியிருந்தாரு. அதான் சாரி, அன்னைக்கு பழைய பேட்டி ஒன்று சொல்லியிருந்தாரு. அது இப்போ நம்ம ரீஷேர் பண்ணியிருந்தோம்ல. சரி, ரைட்டு. வேற என்ன, இன்னைக்கு வந்து நான் வந்து சிறை மற்றும் நீங்கள் நீண்ட காலமாக ஆவலோடு என்னை பார்க்க சொன்ன துறந்தர், இந்த 2 படங்களை பார்த்திருந்தேன். பரணி 2 படங்களை பார்த்திருக்கிறார். சிறை மட்டும் 3 பார்த்திருக்காரு பரணி சார். சிறை, சர்வமாயாவாது சர்வமாயா, இன்னொன்னு இருங்க, அதுதான் மெயின். மண்வெளி பாம்பு பார்த்து வந்திருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு அப்டேட் அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. பரணி ப்ரோ சொல்லுங்க. கேரளா போயிடலாமா? நான் போறேன், ஆல்ரெடி டிக்கெட் ரெடி. நீங்க வந்தீங்கன்னா சரி. 4 மணிக்கு அபிஷியலாவே ஷோ போடுறதா ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து சொல்லிட்டாங்க. டிக்கெட்ஸ் புக்கிங் ஆரம்பிச்சாச்சு. யாராவது பார்க்கணும்னா கேரளா போயிருங்கப்பா. என்ன ப்ரோ? ஓகே, நான் கேரளா போறேன். யாரெல்லாம் வரீங்களோ வாங்க. சும்மா சொல்றேன், நான் கேரளா போறேன்னா பெங்களூர் போறேன்னு தெரியல, சொல்றேன். பிரகாஷ்ண்ணா, இன்னைக்கு சொன்ன அந்த 2 நிமிஷம் ட்ரிவியாவை இப்ப சொல்லுங்க. ஆமா, ட்ரிவியாவா? ட்ரிவியா சொல்றது பிரச்சனை இல்ல. நான் சொல்றேன், அதெல்லாம் சொல்றீங்களா? அதனால என்ன இருக்கு. இப்ப ஏற்கனவே வந்து நம்ம இப்பெல்லாம் வந்து ஒரு படம் 2 படம் பொங்கல் தீபாவளி ரிலீஸ் ஆனால பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து எத்தனையோ படங்கள் பயங்கரமா வந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம ட்ரிவியால சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதை ட்ரிவியா போஸ்டே காணோம். நான் வந்து
ரைட், ஓகே. இப்ப கடந்த 25 வருஷமா பொங்கல் ரிலீஸ் ஆன படங்கள் லிஸ்ட்ல சொல்லியிருந்தோம். 2000 வானத்தை போல, கண்ணுக்குள் நிலவு, திருநெல்வேலி. 2001 தீனா, ஃப்ரெண்ட்ஸ், லூட்டி, வாஞ்சிநாதன். 2002 ரெட்டு, பம்மல்கே சம்பந்தம், அழகி, புன்னகேசம், அல்லி அர்ஜுனா, விவரமான ஆளு. 2003 பார்த்தோம்னா தூளு, அன்பே சிவம், சொக்கத்தங்கம், வசீகரா, அன்னை காளிகாம்பல், ராமச்சந்திர, சத்யராஜ் படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. எல்லாம் சேர்த்து மொத்தம் 6 படம். 2003 2004 எல்லாம் 6 படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. 2004 பார்த்தோம்னா விருமாண்டி, எங்கள் அண்ணா, கோவில், புதுக்கோட்டையில் சரவணன், ஜெய். 2005 திருப்பாச்சி, ஐயா, ஆயுதம், தேவதை கண்டு. 2006 பரமசிவன், ஆதி, சரவணா, பாசக்கிளிகள். 2007 பார்த்தோம்னா போக்கிரி, ஆழ்வா, தாமிரபரணி. இதுல இருந்தா பெரும்பாலும் ஆட்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2008 பீமா, காலை, பழனி, பிரிவோம், சந்திப்போம், வாழ்த்துக்கள். 2009 வில்லு, படிக்காரன். 2010 1000 ஒருவன் குட்டி, நாணயம், போர்க்களம். 2011 பாத்தீங்கன்னா காவலன், ஆடுகளம், சிறுத்தை, இளைஞன். 2012 நண்பன், வேட்டை, கொள்ளைக்காரன், மேதை. 2013 அலெக்ஸ் பாண்டியன், கண்ணா, லட்டு திங்க ஆசையா, சமர், புத்தகம். 2014 வீரம், ஜில்லா, கலவரம். 2015 ஆம்பல, டார்லிங். 2016 பார்த்தோம்னா ரஜினி, கதகளி, கலவரம். வீராஞ்சிலாம் அது ரிலீஸ் ஆகி கலவரம். அப்புறம் அதுல கலவரம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனது சரி, கலவரம் இல்லாம ரிலீஸ் ஆச்சு. அந்த லிஸ்ட் ஒன்று இருக்கு. 2015 பார்த்தோம்னா ஆம்பல, டார்லிங். 2016 ரஜினி முருகன், கதகளி, கெத்து, தாரத்தப்பட்ட. 2017 பார்த்தோம்னா பைரவா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. 2018 பார்த்தோம்னா தானா சேர்ந்த கூட்டம், ஸ்கெட்சி, குலேபகவாலி. 19 பார்த்தோம்னா பேட்ட விசுவாசம். 2020 தர்பார் பட்டாசு. 2021 மாஸ்டர் ஈஸ்வரன். 2022 பார்த்தோம்னா நாய்சேகர், கொம்பு வச்ச சிங்கம்டா, என்ன சொல்ல போயிரு, கார்பன், தேலு. இதுக்கே மோசமான பொங்கல் அதுதான் நினைக்கிறேன். 2023 வாரிசு, துணிவு. 24 கேப்டன் மில்லர், அயலான், மிஷன் சாப்டர் 1. 2025 பார்த்தோம்னா மதகராஜா, வணங்கான், மெட்ராஸ்காரன், காலைக்கு நேரமில்லை, நேசிப்பாயா, தருணம். இப்போ வரப்போற 2026 ஜனநாயகன், பராசக்தி. இந்த பொங்கல்ல உங்களோட ஃபேவரட் பொங்கல் எது, ஒஸ்ட் பொங்கல் எது? நமக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட் பொங்கல் 2022 வந்த பொங்கல் தான். ஃபேவரட் பொங்கல்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து 2003 தூள் சொல்லுவேன் நான். அந்த தூள், அன்பே சிவன், சொக்கத்தங்கம், வசீகரா, அன்னை காளிகாம்பாள், இந்த எல்லா படமும் தேட்டர்ல பார்த்தேன். ராமச்சந்திரா மட்டும் தான் பார்க்கல. எனக்கு ஃபேவரட் பொங்கல்னா துணிவு, வாரிசு தான். ஏன்னா எல்லாமே இப்போ பொங்கல்னா குடும்பத்தோட போவாங்க, குடும்பத்தோட ரெண்டே போவாங்க. ரெண்டு ரிலீஸ் ஆனதா? அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணது நாங்க அந்த வருஷம் தான். குடும்பத்தோட போனோம். காலையில துணிவு, மதியம் காலையில வாரிசு, மதியம் துணிவுன்னு பார்த்துட்டு அப்படியே பட்ஜெட்லயே வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த தான் ப்ராப்பரா நாங்க ஃபெஸ்டிவல்லாம் ஃபேமிலியோட போவாங்கன்ற கான்செப்டை ஃபாலோ பண்ணி பார்த்த படம். எனக்கு வந்து பேட்ட விசுவாசம். அது வந்து கரெக்டா காலேஜ் படிக்கிற டைம். அது உண்மையாவே பொறுமையில எல்லாம் யோசிச்சு வைங்க இதை பொறுமையா. இன்னைக்கான டாபிக் வந்து இந்த பரணி 3 படம் ரிவ்யூ பார்த்து வந்திருக்காரு. அந்த 3 ரிவ்யூ சொல்லட்டும். அப்படியே இன்னைக்கு என்னென்ன படம் பாத்தீங்கன்னா புது படங்கள் ஆரம்பிச்சு துரந்தருக்கு பரணி ப்ரோ விடுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல பரணி 3 படம் என்னோட நம்பர் அதிகம். ஆனா பரணி சொல்லட்டும்னு பார்த்தேன். சரி சொல்லிடுறேன். நான் வந்து இன்னைக்கு வந்து முதல்ல சிறை பார்த்தேன். உண்மையாலுமே சிறை வந்து இந்த எல்லாரும் 5க்கு 5, 4க்கு 5க்கு 4, 4.5 எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த அதே ஹைப்போட தான் போனேன். ஆனாலுமே சிறை வந்து எனக்கு ஸ்டார்டிங் ஓப்பனிங்லேயே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா என்னன்னா இந்த கொடுத்த பில்டப்புக்கு பயங்கரமா இருக்கிட்ட இல்ல. எப்பவுமே அந்த ஓவர் எக்ஸ்பிரஷன்ல போனா இருக்காதுல்ல, அது இல்ல. ஆனால் படமா பார்த்தோம், நல்ல படமா பார்த்தோம்னா நல்ல படம் பார்த்தோம். ஏன்னா ஓப்பனிங் ஒரு 10-15 நிமிஷத்துல டக்குன்னு, அதாவது சொல்ல போனா ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருந்தாங்க. இங்கே விக்ரம் ஒரு 25 படம் நடிச்சிருந்தாலும் அவருக்கு மாஸ் ஓப்பனிங்னா இதுதான். ஏன்னா ஓப்பனிங் சாதாரணமா காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு மாஸ் ஓப்பனிங் கொடுத்து அதுக்கப்புறம் டைட்டில் போட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. அவர் கேரக்டர்ல பெஸ்ட் கேரக்டர்னு சொல்லலாம். அவர் 25 படம் பண்ணிருக்காருன்னா பெஸ்ட் கேரக்டர்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் புதுமுகம் அந்த லலித் கிஷோர் சொல்றேன். அவர் பேர் என்ன, லலித்குமாரா? லலித்குமாரோட பையன் அக்ஷய்குமார். அவர் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. அவரும் படம் மாதிரி இல்லாம அதோட அவருக்கு ஜோடி நடிச்ச பொண்ணுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த ஜஸ்டின் பிரபாகரோட பிஜிஎம்மும் சாங்ஸும் மேக்கிங் நல்லா இருந்து. எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோம்னா டயலாக் தான். எல்லா டைலாக் சூப்பரான டைலாக். நான் 2 டைலாக் போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு மறந்துட்டேன். அதனால எல்லா டைலாக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த படத்துல. கிட்டத்தட்ட ஒரு டைலாக் ஒன்று சொல்லிப்போம் ஓப்பனிங்ல. என்னன்னா காக்கி சட்டைங்கிறது முட்டியில கட்டின தாலி மாதிரிடா, எப்ப வேணாம் கலந்து விழுந்துரும். உனக்கு ஏற்கனவே கணுக்கால தான் கட்டியிருக்கு, பார்த்து பத்திரமா வச்சுக்கிடாம்பாரு. அந்த கதைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அதை ஒரு சீக்வன்ஸ் அவங்க அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த சீக்வன்ஸ்க்கு எல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நிறைய டைலாக் சொல்லலாம். தமிழ்ல இருந்து என்னன்னா ஒரு அரசியல் சொல்றாருல, அந்த அரசியல் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படின்னா அவர் சொல்ற அரசியல் வந்து போலீஸ் அவர் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால போலீஸ்ல வேலை பார்த்த அனுபவங்களையும் நமக்கு வந்து ஒரு பாடம் மாதிரி சொல்றாரு. அது கமர்ஷியல் வேலை சொல்றாரு. அதுக்கு போக போலீஸ்க்கே பாடம் நடத்துறாரு. மக்களுக்கு வந்து போலீஸோட வழிமுறைகளை சொல்றாரு, போலீஸுக்கு பாடம் நடத்துறாரு. நினைச்சா என்னென்ன பண்ண முடியும், ஆனா ஏன் பண்றது இல்லை, நினைக்கிறது இல்லை. சூரியன் போட்டு டெம்ப்ளேட் வரும்ல, நான் நினைச்சா செய்யலாம் ஆனா செய்ய மாட்டேன்னு, அந்த மாதிரி அதெல்லாம் பண்றாரு. நல்லா இருந்துச்சு. அது இந்த கோர்ட் சீனு, போலீஸ் ஸ்டேஷன் சீனு, அப்புறமேட்டு இந்த கண்ணு ஏன்டா லோட்ல இருக்குங்கிற கேட்கற சீனு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து சிறை வந்து படமா வந்து
நல்லா இருந்துச்சு. ஆனா கொடுத்த இந்த பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் ஒன்று போட்டாங்க எல்லாருமே. அப்படி போறப்ப நம்ம ஓவர் ஹைப்ல போவோம்ல, அது இல்ல. ஏன்னா வந்து படத்துல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே கிடையாது, த்ரில்லர் படம் கிடையாது. அது ஒரு படம், நல்ல படம். எப்படின்னா நீங்க வந்து இதெல்லாம் ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ த்ரில்லரோ இல்லாம உங்களால பரபரப்பா கொண்டு போக முடியுமா? கண்டிப்பா கொண்டு போக முடியும் அப்படின்னு நிரூபிச்ச ஒரு படம். நல்லா இருக்கு, ரைட்டிங்கும் நல்லா இருக்கு. எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே, மொத்தத்துல நல்லா பரபரப்பா போச்சு. பரபரப்பா போகணும் நம்ம தேட்டருக்கு போறோம், 2 மணி நேரம் எங்கேயுமே போர் அடிக்காம போகணும். இந்த படம் எங்கேயுமே போர் அடிக்காம போச்சு, நல்லா இருந்துச்சு. வேற ஏதாவது இந்த படத்தை மிஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். தெரியல, அப்புறமேட்டு இன்னொரு டீட்டெயில் அதில் சொல்லும்போது எல்லாரும் பேசும்போது ஞாபகம் வரும்போது சொல்றேன். ரெண்டாவது வந்து இதே மாதிரி ஓவர் ஹைப்ல போன படம் துரந்தர். துரந்தர் எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஹைப்டா இல்லைனாலும் படமா மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேக்கிங் வந்து நல்லா மிரட்டி விட்டுருந்தாங்க. ஹிந்தியில இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் படம் பார்க்குறமே, அவங்க இந்த ஓவர் கிளாமர் இந்த இதை வச்சு இப்போ கூட நிறைய போஸ்டர்ஸ் வருது. எதுக்கு போஸ்டர்ஸ்னே தெரியாது. இல்லைன்னா தமிழ் பொண்ணுன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பொண்ணை காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். இது அந்த அளவுக்கு இல்லாம நல்லா மேக்கிங் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருந்துச்சு. குவாலிட்டி ஹிந்தியில வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு மேக்கிங் இருந்துச்சு. அதே மாதிரி நடிப்புலையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா அடிச்சாங்க. எனக்கு வந்து அக்ஷய் கண்ணா தான், அவரோட நடிப்பு தான் எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா ட்ராக், பிஜிஎம் ட்ராக்ஸ் எல்லாமே மிரட்டலா இருந்துச்சு. அதாவது சொல்ல போனா அப்படி மேக்கிங்லேயே சொல்லுங்க. எல்லாமே அடக்கமாயிரும்ல, மேக்கிங்லேயே எல்லாமே அடக்கமாயிரும். பிஜிஎம், கேஸ்டிங், மேக்கிங் இந்த மூணுலையுமே வந்து இந்த படம் மிரட்டி விட்டுருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அக்ஷய் கண்ணா நடிப்பும். ஃப்ரேம்ஸ் நிறைய ஃப்ரேம்ஸ் அவருக்குன்னு வச்ச ஃப்ரேம்ஸ் ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. இந்த கையை இந்த இது விரிச்சிட்டு ஒரு போர்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு, அந்த சீக்வன்ஸும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் ரொம்ப பண்ணியிருந்தாரு. எனக்கு மாவீரன் முதல் நாள் சொன்னார்ல ஒண்ணு, அவர் இத்தனை வருஷம் இருந்திருக்காரு, ஆனா அவர் இப்பெல்லாம் காமிச்சது இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அது எனக்கு கரெக்டா மேட்ச் ஆச்சு. இந்த படத்துல பாக்குறப்ப நல்லா வந்து உணர முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்ட் 2 பாக்குறது கொஞ்சம் ஆவல கிளப்பியிருக்குன்னு கேட்டா கண்டிப்பா கிளப்பியிருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஏன் இந்த இது இவ்வளவு கோடி வசூல் ஆகுது உங்களுக்கு அந்த அப்படிங்கறத டைம் புரிஞ்சுக்க ஃபீல் முடியுது. ஆச்சாங்க அந்த 3.5 மணி நேரம்? இல்ல 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 இல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் வேணா கொஞ்சம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அப்படி ஒண்ணுமே தெரியல எனக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா எனக்கு எனக்கு எல்லாம் செகண்ட் ஹாஃப் மாத்தி சொன்னாங்க நினைக்கிறேன். எனக்கு செகண்ட் ஹாஃப் நிறைய பேருக்கு வந்து ஸ்லோவா போகுதுன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு. டைம் போனது தெரியல, நல்லா இருந்துச்சு. படமாவும் நல்லா இருந்துச்சு. என்ன ஒண்ணு, இந்த எல்லாரும் சொன்ன இந்த பெஸ்ட் இல்ல வந்து மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற கேட்டகரியில போகும்போது எனக்கு இல்ல. எனக்கு வந்து அந்த படம் அந்த அளவுக்கு இல்ல. ஓகே, ஆனா நீங்க சொல்ற மாதிரி அது 2 வகை இருக்கு. ஒண்ணு மொதல் வாரத்திலேயே தேட்டர்ல பாக்குறது ஒண்ணு இருக்கு. மொதல் வாரத்திலேயே எல்லா அந்த ஹைப்போட பயங்கரமா ஒண்ணுமே தெரியாம போய் பாக்குறது ஒண்ணு இருக்குல்ல. மியூசிக்ல இருந்து அந்த சீன்ஸ்ல இருந்து டான்ஸ்ல இருந்து எதுவுமே பார்க்காம அந்த அக்ஷய்க்கு அந்த டான்ஸ் எல்லாம் நம்ம நிறைய அதாவது இந்த கிளிப்பிங்ஸா பார்த்துட்டோம்ல, இதெல்லாம் அங்க தேட்டர்ல பாக்குறது ஒண்ணு இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுட்டு போறது ஒண்ணு இருக்கு. தெரிஞ்சுட்டு போனா அந்த ஹைப் கொஞ்சம் குறையதான் செய்யும். அந்த ஹைப் குறையாது, அந்த எதிர்பார்ப்புங்கிறது கொஞ்சம் எதிர்பார்ப்போட போறப்ப அதை ஃபீல் பண்றதுக்கு கஷ்டம் தான். அது இருந்துச்சு, அவ்வளவுதான். இந்த 2 படத்தை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் கொஞ்சம் போக போக ஞாபகம் தான் சொல்றேன். பரணி 3 படங்களை பார்த்திருக்காரு, பரணி சொல்லட்டும். அதுக்கப்புறம் வேற யாராவது இந்த வாரம் படங்களை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. கேக்குதா? தெளிவா கேக்குது பரணி, ஏன் பரணி சொல்லுங்க. ஓகே. இல்லை நான் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சிறை சொல்லிடுறேன். சிறை வந்து எனக்கு வந்துட்டு அதே சொன்ன மாதிரி தான். இப்போ எல்லாருமே நான் சூப்பராக இருக்குது, பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து சொன்னது என்னென்னா, ப்ரோ இது வந்து த்ரில்லர் கிடையாது, இது வந்து ஒரு ட்ராமா, உங்களுக்கு வந்துட்டு என்கேஜிங்காக போகும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. நீங்கள் த்ரில்லர் நினச்சி போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நான் அதனால் அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன். எனக்கு வந்துட்டு படம் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில ஃப்ளாஸ் தவிர எனக்கு வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீக்வன்ஸ் வரும். அதுவுமே வந்துட்டு 2மே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் நீலோத்தி அந்த சாங் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த சாங்கில் வர விஷுவல்ஸும் அவ்வளோ கொஞ்சம் எமோஷ்னலாக நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபைனல் ஆக்டில் லாஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸில் வந்து சில அன்எக்ஸ்பெக்டடு இதெல்லாம் இருந்துச்சு, டர்ன்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு ஓவரால் நல்ல படம், அதுதான். டயலாக்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து ரெட்டத்தலை. இந்த வருடத்தில் நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் த டிசப்பாயிண்டட் மூவின்னா அதுதான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளே வந்து கொஞ்சம் வந்து பேரபிளாக தான் இருந்துச்சு. ஓகேடான்ற மாதிரி ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு முடியல சுத்தமாக, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதில் வந்துட்டு மெயின் பிரச்சனைன்றது வந்துட்டு அதில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த கேரக்டர்னால தான். அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் வரும்.
அது ஸ்பாய்லர் ஆகுமான்னு தெரியல, எனக்கு சொல்லாமான்னு தெரியல. பட் நான் சொல்ல சரி வேணாம் விடுங்க. அந்த ஒரே ஒரு வேணாம் பண்ணி நாளைக்கு பண்ணுவோம். அதான் ஓகே. அந்த ஒரு இது பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இந்த இப்ப மலையாளத்துல இப்ப ரீசெண்டா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அந்த ஒரு வேர்டு அடகொம்மால அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேர்டு தான் எனக்கு வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் கூட வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. பார்த்தா கண்டினியூ பார்த்தா இதுதான் அது மலையாளத்துல வேற நான் விடுனா அதுதான் வந்துட்டு ஒரு கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, ஒரு சீனுமே வந்துட்டு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தர மாதிரி இல்ல. அதுவும் ஃபைனல் ஆக்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி போறாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப டேய் என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஆஹ் இந்த படம் எனக்கு சுத்தமா பிடிக்கவில்லை. அவ்வளவுதான். இந்த படம் ரெட்டத்தலை. அதே மாதிரி சர்வம் மாயா. நான் இந்த படத்தை அந்த டீசர் மட்டும் தான் பார்த்துருந்தேன். ட்ரெய்லர் வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன கிளிம்ஸ் டீசர் மட்டும்தான் பார்த்துட்டு போயிருந்தேன். எனக்கு வந்துட்டு லைட் ஹார்ட்டடான ஒரு ஃபீல் குட் ட்ராமா, ஒரு 2.5 மணி நேரம் வந்துட்டு அழகா பேக்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. எமோஷன்ஸாக இருக்கட்டும், காமெடி சிச்சுவேஷனல் காமெடிஸாக இருக்கட்டும், அந்த நரேஷனுமே வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு காலையில் ட்ரென்சூர் ப்ரோ வந்து போட்டிருந்தாரு நிவின் பாலி கம்பேக் அப்படின்னு சொல்லி. நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன் நிவின் பாலி கம்பேக் இல்லை ரியா சுபு கம்பேக் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரியா சுபு நடித்த படங்கள் எதுவுமே பெருசாக போகலை. ஆனால் இந்த படத்தில் அவங்க வந்து ஃபுல்லாக வராங்க. அவங்க ப்ரொடியூசர். ஓகேவா? ஸோ அதான் சிச்சுவேஷனல் காமெடியாக இருக்கட்டும், அஜு அதுக்கப்புறம் நிவின் பாலி சீன்ஸு, இல்லைன்னா நிவின் பாலியும் இவங்க ரியா இருக்கிற சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்டில் போகும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு மாதிரி நல்லா போச்சு. இங்கேயும் பெருசாக போர் அடிக்கல. எனக்கு வந்துட்டு இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸு சூப்பராக இருந்துச்சு. அது மியூசிக்கலாகவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வந்து பார்க்கலாம். நல்ல படம். ஒரு 2.5 மணி நேரம் ஒரு ஃபீல் குட் ட்ராமா பார்க்கணும், ஃபேமிலியாக போய் பார்க்கணும்னா பர்ஃபெக்டான படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். எனக்கு அந்த கான்செப்ட் வந்து நிறைய கொரியன் இதில் பார்த்துருக்கலாம். நான் அது பார்த்தது கிடையாது. பட் ஆனால் வந்துட்டு எனக்கு அந்த இதுவுமே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மலையாள படம் ஆல்ரெடி வந்திருக்கு. பட் ஆனால் வந்துட்டு இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்க பார்த்த தியேட்டர்ல சப்டைட்டில் போட்டாங்களா ப்ரோ? எஸ் நான் பார்த்த தியேட்டரில் சப்டைட்டில் போட்டாங்க. சுகுமா ப்ரோக்கு கோஹோஸ்ட் கொடுத்தேன், வரல. ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணேன், நானே ஆல்ரெடி கொடுத்துட்டேன். என்னன்னு தெரியல. சரி, வேற யார் படம்? அந்த ரியா ஷிபுவோட அண்ணன் யார் தெரியுமா ஷாலு? பாரி டிராகன் படம் டியூடு படத்துல வர அவன் பேர் என்னது? பாஸ்போர்ட் எடுக்காம பாருங்க. பாஸ்போர்ட் எடுக்காம பாரி இடம் கொடுத்தா இடத்தையே போடுவாரு அவர்தானே. நல்ல அவர்தான். ஏன் என்னாச்சு? ஒன்னும் ஆகல பரணி. வேற சொல்றேன். இல்ல பிரகாஷ், நான் அது வந்துட்டு அது ஒரு ரீல்ல ஒரு ஃபேமஸ் ஆச்சு ஒரு இதுல வந்துட்டு. ஆக்சுவலா அது மலையாளத்துல ஃபேமஸ் இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு இங்க வந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர். ஐயோ சரி ஓகே, பேச முடியல. அதான் ஒரு ரீல்ஸ்ல ஒரு ஸ்கிட் மாதிரி போகும். அதுல லாஸ்ட்ல வந்துட்டு இந்த ஹெல்த்தி குட்டான்னு சொல்லிட்டு வித்தவுட் சுகர், இந்த ஜூஸ் வித்தவுட் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு அடக உண்மையால அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த இது பரணி ஐயோ வார்த்தை பிரயோகம் பரணி. என்னப்பா ஏன் புரியல? என்ன பரவாயில்ல பரணி, கர்நாடகாவும் நம்ம பக்கத்து ஸ்டேட் தான். அப்போ பொல்லாதவன் படத்தோட கன்னட டைட்டில் போய் பார்த்துட்டு வாங்க போங்க. அது நான் புரியுது. இல்ல நீங்க சொல்ல வேணாம் மாவீரன், வேணாம் விடுங்க. இல்ல சும்மா சொல்லுங்க மாவீரன் ப்ரோ, நீங்க இது கூட ஒண்ணும் இல்லையா? ஜி 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 சொல்லுங்க ஜி. OMMALE. ஓ ஐயோ, நாளைக்கு இந்த இதெல்லாம் ஸ்பீக்கர்ல கேட்டாங்கன்னா என்ன ஆவறது? நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும். இப்ப ரீல் நோனே தான் ஞாபகம் வருது. பிரகாஷ் எனக்கு ஒரு சரி அவர் வரப்பு பேசுவோம். ஓகே சொல்லுங்க, கேட்டுட்டு தான் இருப்பாரு. இம்மோர்டல் எப்படி இருந்துச்சு விஷால் ப்ரோ? சூப்பரா இருந்துச்சு. நீங்க எல்லாம் சும்மா என்ன நல்லா இருந்துச்சு டீசர். அதுவும் இல்லாம நான் விஷுவல்லையும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. செம்ம விஷுவல்ஸ் இல்லங்க, சத்தியமா அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும் சொல்லங்க. அது ஒரு மாதிரி விஷுவலாவே ஒரு மாதிரி கோல்டா இருந்துச்சு படம். அந்த டீசரே இந்த ஒரு ஸ்பானிஷ் த்ரில்லர்ஸ் எல்லாம் ஒரு டவுன் இருக்கு, செம்ம கோல்டா இருந்துச்சு. கிரியேஷன்ஸ் எல்லாம் வருது, பாப்போம். இல்ல அந்த டீசர்ல உண்மையிலே கைடு லோகர் வந்துட்டு
ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. வேற ஏதோ சொல்ல வந்தீங்க? ஓ அதுக்கு பேர் ஸ்கிரீன் பிரசன்ஸ் வச்சிருக்காங்களா? ஆமா அதுக்கு அண்ணே, பேர் அது ஒரு தான்டா ஸ்கிரீன் ஆமாண்ணா, அதான பிரசன்ஸ். ஸ்கிரீன் பிரசன்ஸ். அது ஒரு ஆட்டிடியூட்னா, அது ஒரு ஸ்வாக், ஏய் அது வேணும். ஆட்டிடியூட் எப்படிப்பா வரும் எனக்கு புரியலையே. அது ஒரு அவங்க ஆட்டிடியூட் தான் ஃப்ரேம்ல பரணி. எப்படி அவங்க இருக்கிறது ஒரு அவங்க லஸ்டி ஃப்ரேம்ல ஆட்டிடியூட் எப்படி தான் அது. இருக்காங்கன்றதானே விஷால் ப்ரோ ஸ்கிரீன் பிரசன்ஸ். ஆமாம் தலைவா, அது இல்ல தலைவா, அவங்க ஆட்டிடியூட்னா அவங்க எப்படி அவங்களை கேரி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். ஓகே ஓகே. அந்த ஆட்டிடியூட் அப்படியும் சொல்றேன். சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், ஓகே, எப்படி எப்படி வேணா சொல்லலாம். சொன்னாலும் நல்லா நல்லா நன்றாக இருந்தது. நான் வந்துட்டு அப்புறம் அண்ணன் பிரகாஷ் அண்ணன் நேத்தி போட்ட ரீல் நல்லா போயிருக்கு. வாழ்த்துக்கள், சூப்பர். சந்தோஷம், மகிழ்ச்சி. வந்துட்டு இன்னைக்கும் சூப்பர். இன்னைக்கு என்ன டவுட் கேட்கணும்னா, இன்னைக்கு இந்த சொன்னப்ப போர்க்களம்னு ஒரு படம் சொன்னீங்கல்ல, அந்த படத்தை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். சின்ன வயசுல அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஒரு முரட்ட ஆக்ஷன் படத்தோட ட்ரெய்லர் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். அந்த படம் நானும் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். எங்கேயாவது கிடைச்சா சொல்லுங்க. நான் நடுவுல யூடியூப்ல பார்த்தேங்க, இப்ப இல்லங்க. அது நடுவுல யூடியூப்ல பாத்திருக்கேன் அந்த படத்தை. அந்த படம் எப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆர்வம். அந்த படம் அப்படி என்னதான் இருக்கு, ரொம்ப டார்க்கான ஒரு ட்ரெய்லர் பார்த்த ஞாபகம். அதனால கிஷோர் படமா? அமைச்சர் கிஷோர் படமா? ஆமா ஆமா கமல் அண்ணா, சுகுமார் அண்ணா, வணக்கம் வணக்கம். பிரகாஷ் ப்ரோ ஏதோ பேசிட்டு இருந்தாரு, அது வரையும் எனக்கு கோவஸ்ட் வர்ற மாதிரி மேல வந்தேன். அவர் ஏதோ விரிச்சுன்னு அப்படின்னாரு, டக்குன்னு பார்த்தா கீழே போயிடுச்சு. ஆனா விருச்சுன்னுலாம் அவர் சொல்லி அப்படியா சொன்னாரு? சொன்னாரு ஏதோ அப்படி எதுவுமே சொல்லலையே. சொன்னாரு ஏதோ திறந்தர் படத்துக்கு சொல்லும் போது அவன் விரிச்சின்னு வருவான் பாரு அப்படின்னு ஏதோ சொன்னாரு. கைய சொல்ல போனா இந்த போஸுங்க, ஏசுநாதர் மாதிரி கையில போஸ், ஏசுநாதர் மாதிரி ஒரு போஸ் இருக்கும்ல, கை கொடுக்குற போது. அஜித் இந்த ஆடி லான்ச் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா பில்லாட்டு, மங்காத்தா, ஆரம்பம் எல்லாத்துலயும் ஒரே போஸ் இருக்கும். அந்த பாட்டு கார் விட்டு இறங்குன தானே சொல்றீங்க? கார் விட்டு இறங்குன உடனே. ஆமா ஆமா, அதுக்கப்புறம் இன்னொரு போஸ், அந்த போஸ் தான் இந்த கையை விரிச்சுக்கிட்டு இருக்கும்ல. அதுதான் எனக்கு டக்குனு விரிச்சுக்கின்னு கேட்டுட்டு மேல வரையும் வந்து டப்புக்கு தூக்கி போட்டுருச்சு வெளியே. நானும் அக்செப்ட் பண்றேன், மேல வர ட்ரை பண்றேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் அது நீங்க ஆபாசமா திங்க் பண்ணனால தூக்கி போட்டுருச்சு. நம்ம ஸ்பேஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்டர் வச்சிருக்கோம். யாரெல்லாம் ஆபாசமா பேசுறாங்களோ அவங்க எல்லாம் தூக்கிரும். நீங்க தானே பேசுறீங்கன்னு நினைச்சிட்டேன் ப்ரோ. நானு ஒரு செகண்ட் என்ன ப்ரோ பிரகாஷ் இப்படி எல்லாம் பேசுறாரா? 2 வாட்டி பரணி கெட்ட வார்த்தை பேசினாருங்க, 2 வாட்டி வேற பேசுறாருங்க. அப்படின்னு அது ஆரம்பி பரணி பேசுறதும் கேட்டு ஷாக்கு எனக்கு. இதுல வேற நீங்க வேற பார்த்தான்னு ஆரம்பிச்சு அது வரையும் இருந்தேன். நீங்க அதை விரிச்சுன்னு சொல்ற வரையும் வந்து அதுக்கப்புறம் அது வரையும் தான் கெடிச்சு டக்குன்னு தூக்கி போட்டுடுச்சு. சரி விடுங்க. அதுல இந்த ஜி இல்லன்னா தானே கெட்ட வார்த்தை. ஜி இருந்தா எப்படி கெட்ட வார்த்தை வரும்? பேசாம பரணி சும்மா இருக்க பரணி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட ஃபேமஸ் மீம் டெம்ப்ளேட் அதுதான். இந்த வருஷத்துல 2025 மோஸ்ட் ஃபேமஸ் மீம் டெம்ப்ளேட் அதுதான். சரி ஏதோ சொல்றீங்க, நான் அந்தமேட்டு அந்த வேர்ட் சொல்ல. ப்ரோ அந்த போர்க்களம் யூடியூப்ல இருக்கு, இப்பதான் பார்த்தேன். நல்ல பிரிண்ட். போர்க்காலமா? போர்க்களம் ஏங்க பொற்காலம் இல்ல பரணி, போர்க்களம் பரணி, போர்க்களம் பரணி. ஐயோ, பொற்காலமும் இருக்கு யூடியூப்ல. மாவீரன் நான் தேடினது போர்க்களம் போட்டதுக்கு பொற்காலம் தான் வந்துச்சு. நீங்க அதான் கரெக்டா சொல்றீங்களான்னு கேட்கலாம் தான். இவருதாங்க நம்ம கிஷோருக்கு படம் தானே ப்ரோ? ஆமா 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 இருக்கு. ஆனா லோ குவாலிட்டி தான். இன்னைக்கு வந்த படங்கள் என்னென்ன படங்கள் பாத்தீங்க? சிறை பார்த்தேன், நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க. சிறை பத்தி சொல்லிட்டாரு சுகுமா ப்ரோ. சிறை தவிர வேற எந்த படமும் பார்க்கல. நீங்க சொல்லுங்க விஷால். சிறை தான் நான் பார்த்தேன், வந்துட்டு நல்லா இருந்துச்சு. நைட் ஷோ ரெட்டத்தல போறேன், புக் பண்ணிட்டேன் பரணி, புக் பண்ணிட்டேன். இல்ல நான் சொல்லவா, கேட்கவா? அந்த டிக்கெட் காசு ரீஃபண்ட் பண்ண முடியுமா? அப்படிலாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. கேன்சல் எல்லாம் பண்ண முடியாது, ரீஃபண்ட் எல்லாம் பண்ண முடியாது. எப்படி பண்ணுவீங்க? கேன்சலேஷன் அலோ பண்ணுவாங்களே? இல்ல இங்க அதெல்லாம் கிடையாது. இல்ல சரி பரவாயில்ல, போயிட்டு வரேன். பரணி ப்ரோ அந்த புக்கிங் பண்றதுலயே போட்டிருக்கோம் கேன்சலேஷன் அவைலபிள், கேன்சலேஷன் நாட் அவைலபிள். அது ஒரு தேட்டருக்கு மாறும். ஆமா, இங்க இதுல நான் போன வரைக்கும். ஆனா சிறை வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் சொன்னாங்க, அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ்ல ஸ்டண்ட் ஒர்க் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே ஹூக் ஆயிட்டேன், ஓகே நல்ல படம் தான் வந்திருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப அது டிராமா வந்துட்டு ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணேன். அவர் பரணி அவர்கள் சொன்ன மாதிரி அந்த பாடல் இடம்பெற்ற இடம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த நீலோப்பம் சாங், அந்த பையனும் நல்லா நடிச்சிருந்தான். அந்த அந்த பையனுக்கு பேரா வரவங்க, அவங்க பேர் தெரியல, அவங்க சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அந்த பையனோட அம்மாவா ஒரு கதாபாத்திரம் இருக்கு, அதுவும் ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். அவங்களும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க.
அப்புறம் விக்ரம் பிரபுக்கு ரொம்ப முக்கியமான படம், அவருமே ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாரு, ரொம்ப இயல்பா நடிச்சிருந்தாரு அப்படின்னு நான் ஒரு கண்டினியூஷனா தான் பார்த்தேன். அந்த டானாக்காரன் யூனிவர்ஸ்ல இருந்து அதை முடிச்சுட்டு இங்க வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் கொடுத்திருந்தாங்க. அது ரொம்ப பிரமாதமா அவரும் பண்ணியிருந்தாரு. எல்லா கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. குறிப்பா அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன், அது தியேட்டர்ல நான் போன ஷோ வந்துட்டு 80% ஹவுஸ்ஃபுல். ரொம்ப செம ரெஸ்பான்ஸ். கிளைமேக்ஸ்லயும் ஒரு செம விசில் மூமெண்ட். அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ்க்கும் மூணார் ரமேஷ் அவர்கள் பண்ணியிருந்தாரு. சௌச்சவ் இருப்பாரு இதுல, நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவருமே ரொம்ப அந்த சின்ன ரோல் தான் நல்லா பண்ணியிருந்தாரு. ஓவராலா ரொம்ப நல்ல படம். இந்த படம் பார்த்துட்டு மார்ஷல் மேல இன்னும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருச்சு. ஏன்னா டானாக்காரன் டைரக்டரோட கதை தான் இது. ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் மார்ஷல் அடுத்து அவர் தான் டைரக்ட் பண்றாருன்னு, சோ இன்னும் ரொம்ப ஹைப் ஆயிட்டாங்க. ஓகே சூப்பர், இப்ப மார்ஷல்ல நமக்கு நல்ல ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. முதல் படமான அந்த இயக்குனருக்கு வாழ்த்துக்கள், நல்லா பண்ணியிருக்காரு, நன்றி. சரி, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? என்னன்னு? இன்னைக்கு இந்த படம் போனோம்ல, சரி. ஆமா சொல்லுங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், தியேட்டருக்கு ரொம்ப சீக்கிரம் போயிட்டேன். ரொம்ப சீக்கிரம் போனாலும் எப்பவுமே தியேட்டர்ல வந்து கேட்டா தான் உள்ள விடுவாங்க. இன்னைக்கு யாருமே இல்ல. நான் 2 தடவை கேட்டேன், வெளியே நிக்கிற ஒரு மாதிரி இருக்கு, ஏசி வேற இல்ல, வெளியே வெயிலா இருக்கு, உள்ள போறேன்னு. யாருமே இல்ல, உள்ள போங்கன்ட்டாங்க. உள்ள போய் உட்காந்துட்டேன். உள்ள போய் உட்காந்து தியேட்டர்ல எப்பவுமே ட்ரையல் பார்ப்பாங்க, மொதல் ஷோக்கு தெரியும்ல. கிடையாது, எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அந்த ரீல்ல தான் நான்லாம் கிட்டத்தட்ட முக்காவாசி படம் அந்த ப்ரிவியூ போய் உட்காரும்போது கிளைமேக்ஸ் போட்டு விட்டுருவாங்க. என்ன பண்ணிட்டாங்க, திரைப்படத்துக்கு கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு அப்படிதான் போட்டு விடுவாங்க. பரணி இப்ப சொன்னாப்புல கொஞ்சம் கெட்ட வார்த்தை அந்த மாதிரி. ஆனா பாதிங்களா என் மைண்ட்ல அதுதான் பாத்துட்டு வீடியோ வேற எடுத்து வச்சிருக்கேன் மொபைல்ல. ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ பாத்துட்டு அதுக்கப்புறம் படத்தை கிளைமேக்ஸ பாத்துட்டு அப்புறம் படம் பார்த்தது இந்த படம் தான். லால் சலாம் எப்படி பார்த்தேன், லால் சலாமுக்கு சீக்கிரம் போய் உட்காந்துட்டேன். லால் சலாம் எப்பவும் பெரிய படத்துக்கு அப்படி ட்ரையல் பார்க்க மாட்டாங்க. லால் சலாம் அவங்க வந்து பிரிண்ட் கொஞ்சம் ஏதோ கோளாறு, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் பிளே ஆகுது, அவங்க எப்ப போட்டாலும் செகண்ட் ஹாஃப் பிளே ஆகிட்டு இருக்கு. அதனால திரும்ப போடுறாங்க. போட்டு என்ன பண்ண ஓட்டி பாக்குறேன், கடைசி வரைக்கும் ஓடுதானே, கடைசி வரைக்கும் ஓட்டி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டான். நான் என்ன பண்ணிட்டேன், படத்தையே 10 நிமிஷம் லால் சலாம் பார்த்துட்டு திரும்ப உட்காந்து ஃபுல்லா பார்த்தேன். திரை வந்து கிளைமேக்ஸ் மட்டும் 2 தடவை 3 தடவை பிளே பண்றான், 3 தடவை திருப்பி ரிப்பீட்ல பிளே பண்ணி பாக்குறான். நான் சீக்கிரம் ஏன்னா இன்னைக்குன்னு பார்த்து நம்ம சீக்கிரம் வந்துட்டோம், ஏன்னா லீவு நல்லா, வீட்டுல குழந்தைங்க இல்லையா, என்ன பண்ற வேலையே இல்லை, வெட்டியா இருந்தேன். மொத ஆளா போன் ஃபுல்லா உட்காந்துட்டு இன்னைக்கு என்ன பண்றது, ரொம்ப நாள் கழிச்சு கிளைமேக்ஸையும் தெரிஞ்சுட்டு படம் மொதவே கிளைமேக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் அது 3 தடவை போட்டான் கிளைமேக்ஸை. முதல் தடவை நான் அப்படியே கிளைமேக்ஸ் பார்த்துட்டேன். 2வது தடவை என்ன பண்ண போட்டோ எடுத்தேன். 3வது படம் வீடியோவே எடுத்துட்டேன். வீடியோ எடுத்து உட்காந்துருந்தேன். ஆனா பாவிங்களா அப்படின்னா ஒருத்தன் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். வீட்டுல யாருமே இல்லன்னுதான் இன்னைக்கு துரந்தர போக வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டா? இல்ல பிரகாஷ், ஆமா அதான் உண்மை. தியேட்டருக்கு கரெக்டா வந்துட்டு நீங்க சீக்கிரமா போனாலும் உள்ள போவாதீங்க. அதுதான் இல்ல எப்பவும் போட மாட்டாங்க பாருங்க, மொதல் ஷோ மட்டும் இந்த வேலையை பண்ணுவாங்க. இந்த செக் பண்ணி பார்ப்பாங்க, பிரிண்ட் வந்திருக்கா கரெக்டா ஓடுது. ஏன்னா அவங்களுக்கு படம் ஓடும்போது ஆடியன்ஸ் இருக்கும்போது கோளாறு ஆயிடுச்சுன்னா தொந்தரவுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல படத்தை என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் போடுறதா கிளைமேக்ஸ், செகண்ட் ஹாஃப் போடுறதா செக் பண்ணிக்குவாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் ஓடுறதா டக்குன்னு ஒரு ஓட்டுவாங்க. போட்டு கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடுவாங்க. பேர் இந்த என் கிரெடிட்ஸ் நீங்க பார்த்தேன், நான் என் கிரெடிட்ஸ் முதல்ல பார்த்துட்டா திரும்ப படம் பார்த்தேன். இதெல்லாம் இந்த ரீல்ல வரும்போது தானே ப்ராப்ளம் வரும். இப்பெல்லாம் எலக்ட்ரானிக் தானே, அதெல்லாம் ஒரே இல்ல டிஜிட்டல்லயும் இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. டிஜிட்டல்ல வந்து திடீர்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப், இப்ப துணிவு படம் இருக்குல்ல, துணிவு படம் லால்குடியில இல்ல, இங்க கேளுங்க, துணிவு படம் வாரிசு துணி எவ்வளவு பெரிய கிளாஸ், அந்த வாரிசு துணிவுல நைட்டு 1 மணிக்கு துணிவு படம் போடுறான். துணிவு படம் லால்குடி அன்பு சினிமாஸ்ல என்ன பண்ணா, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஓடிட்டு இருக்கு, எவ்வளவு நேரம் 20 நிமிஷம் ஓடிட்டு இருக்கு. ஆடியன்ஸுக்கு ஒன்னும் புரியல, ஆடியன்ஸ் ஒன்னும் கத்துறாங்க ஒன்னும் ஃபர்ஸ்ட் என்ன அதான் படம் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க, ஒன்னும் புரியல கத்தி. அப்ப தேட்டருக்காரன் நல்லா எல்லாரும் கத்தவும், தேட்டருக்காரன் என்ன இவ்வளவு சத்தம் வருதுன்னு போய் பார்த்து ஆயா பிரிண்டிங் மிஸ்டேக் சொல்லி ஃபர்ஸ்ட்ல இருந்து படத்தை போட்டு அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அது இப்ப இந்த பிரச்சனை நடக்குதான். பிரகாஷ் அண்ணா ஆபீஸ்ல ஒர்க் பண்றவரு ட்ரிபிள் ஏ படத்துக்கு அப்படி ஆச்சான். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்திருக்காங்க அவர் திண்டுக்கல்ல, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்திருக்காங்க. யாருக்குமே தெரியலையாம, அப்படியே ஃபுல்லா பார்த்திருக்காங்க. அதான் நீங்க சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல அது என்ன கொடுமை, மொதல் ஷோ தானே, யாருக்கும் தெரியாது. இப்ப துணிவு படத்துல மொதல் ஷோவே ஓப்பனிங்ல அஜித் கை கட்டி போட்டுருக்குமே உட்காந்துருக்க யோசிப்பாங்க, இன்ட்ரோல் டாக் யோசிப்பாங்க, கட்டி போட்ட மாதிரி யோசிச்சு பிளாஷ்பேக் ஆரம்பிச்சு பிளாஷ்பேக் போயிட்டு இருக்கான். அவன் பிளாஷ்பேக்கும் போயிருச்சான், போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒண்ணுமே புரியல, இவ்வளவு தூரமா இப்படி ஓப்பனிங். அது ஹீரோ, அதாவது ஹீரோக்கு வேல்யூவே இல்லாம செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்குல்ல. உங்களுக்கு துணிவு செகண்ட் ஹாஃப்ல ஹீரோட வேல்யூ இருக்காதுல்ல அங்க உங்களுக்கு. எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தா பிரிண்டிங் மிஸ்டேக், அன்புனட் பிரிண்ட்ல வந்து செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் பிளே ஆகுது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிளே ஆகுதுன்னு. அப்புறம் உள்டாவா திரும்ப மாத்தி போட்டு அப்புறமேட்டு படத்தை போட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனா அந்த 20 நிமிஷம் திரும்ப உட்காந்து பார்த்து இப்பதான் எல்லாத்துக்கும் 2வது ஆடியன்ஸ் புரிஞ்சு அது முரட்டு காமெடி ஓப்பனிங். ஆனா அதுல அது துணிவுல சூப்பரா இருக்கும் ஒரு ஓப்பனிங். செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஆரம்பிக்கும்.
டென்ஷன் ஆயிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இதை செகண்ட் ஹாஃப்ல இருந்து யோசிச்சு படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், நைட் 1 மணிக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல போய் உட்காந்து பார்த்தவனுக்கு எவ்வளவு வெறுப்புல இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமா காண்டாயிருப்பாங்க. இதெல்லாம் என்ன எதனால இப்படி ஏதாவது பார்க்க மாட்டாங்களான்னு அப்படியே போட்டுறாங்க. இல்ல அதுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கு முன்னாடி ட்ரையல் பாக்குறது, எல்லா படத்துக்கும் பார்ப்பாங்க. அதே 1 மணி ஷோங்கிறனால வந்திருக்கிறது கேடிஎம் ரொம்ப லேட்டா வந்திருக்கும், செக் பண்ணி பாக்குறதுக்கு நேரம் டக்குனு ஆள் உள்ள போய் எப்படியா உள்ள விட்டுருவோங்கிற ஐடியால இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் குழப்பம் ஏற்படும். நம்ம சின்ன படங்களுக்கு கரெக்டாக வெரிஃபை பண்ணிடுவாங்க. சரி ரைட், வேற யார் என்ன படம் பார்த்தீங்க? சுகுமார் ப்ரோ, மற்ற எல்லாம் ரிவ்யூ சொல்லியாச்சு, நீங்க சொல்லுங்க உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. அதான் சொல்லிட்டு நான் இன்னைக்கு சிறை மட்டும் தான் பார்த்தேன். அதுக்கு ஒன்றா அது ஆல்ரெடி சொல்றதா இல்ல ஒரே ஒரு விருப்பம், நேர் விருப்பம்னா இந்த சினிடாக்ஸ் ஸ்பேஸ் சார்பா ஒரு நேர் விருப்பம், நீங்க ரெட்டத்தலை படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணணும். ஐ ஸ்பான்சர். இந்த படம் இருக்குல்ல, என்னது அயன் படத்துல பிரபு ஒரு டயலாக் சொல்லுவான்ல, அந்த டயலாக் நான் சொல்லிக்கிறேன். கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த தாஸ் ஒரு விஷயத்த பண்ண மாட்டான்ற மாதிரி யாரு என்ன ஸ்பான்சர் பண்ணி எனக்கு அந்த படத்தை அமிச்சாலுமே நான் போக மாட்டேன். அவ்வளவுதான். இருங்க, இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து அருண் விஜய்க்கு அமுச்சு விடுறேன். அமிச்சிட முடியும், எனக்கு பிரச்சனை. ஆமா சரி ஓகே. சுகுமார் ப்ரோ, ஒரு படம் வந்துட்டு 2 விஷயம் தான் இருக்கு. ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அந்த படம் பக்கமே போட மாட்டாரு. இன்னொரு படம் வேற அதர் லாங்குவேஜ் படம் நல்லா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் டப் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. ஆனா பாத்துருவாரு. அதனால துரந்தர் ஒன்னும் பார்க்காம உட்காந்துருக்கேன். ஆமா, மார்க்கும் அதனால தானே பார்க்காம உட்காந்துட்டு மார்க் ரிலீஸே ஆகலையாமே. என்ன கன்னட வெர்ஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு விஷால். ரெண்டே விஷயம் தான், ஒண்ணு என்ன தமிழ்ல இருக்கணும், இன்னொன்னு அது நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நான் ஆக்சுவலா தாத்தாவையே நான் வந்துட்டு பார்க்க கூடாதுன்னு தான் இருந்தேன் இந்த கேள்விப்பட்டு. ஆமா, ஆனா சரி ஃப்ரெஷ் ஷோ தானே, சரி போய் உட்காருவோன்னு உட்காந்தேன். ஆனா முதல்ல வந்துட்டு எனக்கு அதுக்குமே மதியம் தான் போட்டாங்க, அதுவுமே பாத்துருக்க மாட்டேன். சரி, ஜாலியா இருக்கீங்க. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நாளைக்கு எல்லாம் இங்க பாருங்க, இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே இனிமேல் இது பேசுற ரெகுலர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே இல்ல ரெகுலர் லிசனர்ஸ் எல்லாருமே நாளைக்கு வந்துருங்க. நாளைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நைஸ். விஷால் சென்னையில ஓடுது மார்க் படம். இங்க பாருங்க, உண்மையாலுமே முடிஞ்ச அளவுக்கு கூகுள் பண்ணி பார்க்காதீங்க. கூகுள் பண்ணாலும் தெரியாத அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் கேள்விகள் எல்லாமே, எல்லா கேள்விகளுமே நீங்களே கூகுள் பண்ணாலும் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 கொஸ்டினாஸ் அப்படி இருக்கும். 2025 இருந்து வந்த படங்களை பத்தி தான் கேள்வி. ப்ளீஸ் ரெடியா இருங்க நாளைக்கு. அதே மாதிரி நாளைக்கு தேதினா 26 27 நாளை மறுநாள் வந்து ஜனநாயக ஆடியோ லஞ்ச் அதை விட்டுருவோம். 28 இல்ல 29 வந்து சினிடாக்ஸ்க்கு ஸ்பெஷல் அவார்டு, மகேஷ் ப்ரோ ஸ்பான்சர் இது. அவரோட ஸ்பான்சர்ஷிப்ல நம்ம வந்து என்ன பண்றோம், சினிடாக்ஸ் நம்ம ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் லிசனர்ஸுக்கு அவார்டு தரோம். என்ன அவார்டு தரீங்க? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல, ரகசியம். மணி சார் எவ்வளவு ஸ்பான்சர்? அண்ணே வணக்கம். அதே மாதிரி இன்னொன்னும் சொல்ல வந்தேன். அதாவது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹோஸ்டுக்குமே வந்துட்டு அவார்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமும் சொல்லலாம், ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிரகாஷ் ரோஸ் சேர்த்து. சூப்பர் சூப்பர். பெஸ்ட் ஒளர்வாய் அவார்டு டு பர்னி ப்ரோ. வெறும் வாய் வார்த்தையா இருக்க கூடாது, அவார்டு வந்துட்டு செயல்ல இருக்கணும். செயல்ல என்ன வேணா பண்ணலாம். மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் மாவீரன். ஏங்க ஒரு நிமிஷம், அந்த இந்த சண்டக்கோழி படத்துல கட்டப்பைய தூக்கிட்டு மேல ஏறுவான், தாத்தா கேட்பார்ல, என்ன பாட்லா அப்படின்ட்டு. பிரகாஷ் அண்ணனுக்கு ஒரு சிறப்பான பரிசு விரைவில் அனுப்பப்படும். பிரகாஷ் அண்ணன், தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. அதானே? தீபாவளிக்கு என்ன டைம் இருக்கு பாருங்க. இல்ல ரொம்ப டைம் இருக்கு. பழைய படம் ரெஃபரன்ஸ் பரணி ரொம்ப கழிச்சு ஒரு மீம் டெம்ப்ளேட் சொல்றாருங்க. சரிங்க, ஏன் அப்படி அவர் சொல்றதையும் நம்ப மாட்டீங்களா? இதுக்கு தான் நான் ரெஃபரன்ஸே சொல்றது இல்ல. மகேஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ.
என்ன வரல கேட்கல நானு. நீங்க ஏதோ ஸ்பான்சர் பண்றீங்களாமே? எத்தனை யூரோஸ்? 100 யூரோஸா 200 யூரோஸா? ஈரோஸ்ல நாங்க எங்க விட போறேன், இல்ல டாலர்ல தானுங்க இருக்கேன் அப்படியே. மகேஷ் அண்ணா, இந்த கனடா ஸ்பாம் டாலரா? அதை உருட்டி அனுப்பி விடுங்க பார்சல் பண்ணி. இல்ல பிரகாஷ் அவர் என்ன சொல்றாரோ, எத்தனை அவார்டு என்ன கேட்டகரின்னு சொல்றாரோ அவ்வளவு பண்ண போறோம். ஏது ஃப்ரேம் போட்டு அனுப்பிச்சுடுவீங்களா? என்னத்த ஃப்ரேம் ஏங்க உங்களுக்கு அவார்டு இதெல்லாம் டிராபி எல்லாம் வேற கொடுக்கணுமா? ஒரு நிமிஷம் கமல், அதுதான் அவார்டு. ஏங்க எனக்கு புரியல. அப்ப அவார்டுன்னு கொடுத்தா இதுல நாங்க அவார்டு இப்ப போன வாரம் கூட எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. நான் கொண்டு வந்து ஷோகேஸ்ல வச்சிருக்கேன்ல, அந்த மாதிரி ஸ்பேஸுக்கு வரையும் அவார்டு கொடுத்தீங்கன்னா அதையும் வைப்பேன்ல நானு. பல்தான் ஒரு நான் நிமிஷம் வந்துட்டு கமல். என்ன நினைச்சேன், விஜய் கமல் டிவில இருக்காரா வர இல்லையா? விஜய் அவார்ட்ஸ் மாதிரி டிராஃபி எல்லாம் கொடுப்பாங்க, அதுக்குதான் வந்துட்டு மகேஷ் ப்ரோ ஸ்பான்சரு பெருசா பண்றாங்க போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னங்க இப்படி ஏங்க, சொல்றீங்க? இன்னொரு பாரதி ஃப்ரேம் போட்டு இது பண்றதெல்லாம் நீங்க இங்க சுகன் இருக்கிறப்ப சுகன் இல்லையா? கரெக்ட். நீங்க வந்துட்டு நீங்க என்னமோ நீங்க யோசிக்கிறீங்க, அப்படிலாம் யோசிக்காதீங்க. வேறதான் பண்ணுவாங்க. ஏங்க அட்லீஸ்ட் ஒரு அந்த இது கொடுப்பாங்கல்ல, என்னது ஒரு ஷீட் என்ன சொல்லுவாங்க, அது சர்டிபிகேட் ஒன்னு அடிச்சு கொடுங்க. சர்டிபிகேட் தானே, அதை அடிச்சிருவோம். சர்டிபிகேட் தானே வேணும். இப்பதான் ஏஐ என்னமோ வந்துருக்கேன், நான் பண்ணி தரேங்க. நானே அடிச்சு தரேங்க. ஒரிஜினலா வேணும். ஹலோ ஆதி, how are you? ஆதி நான் வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம்ப்பா, வாழ்ந்துடுறேன், ட்ரை பண்றேன். பிக் பாஸ்லயே வாழ்ந்துட்டு இருக்காருங்க. நைட் 2:30 மணி, விடிய காலைல 3 மணிக்கெல்லாம் முடிச்சு பார்த்தா ஸ்பேஸ்ல ஓடிக்கிட்டு இருக்காரு. என்னென்ன இது? ஆமா, நான் காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு பாக்குறேன், ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல உட்கார்ந்து விடிய இருக்காரு. காலைல ஒரு ஸ்பேஸ்ல இருக்காரு, நடராத்திரி ஸ்பேஸ்ல உட்கார்ந்து. ஆதிங்க நம்ம ஆளு ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் தான், ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் தான் தூங்குவீங்க? வர வர ட்விட்டர் ரொம்ப யூஸ் பண்றீங்கன்னா தூக்கம் அப்படி இல்ல 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 ட்விட்டர்லயே 24 மணி நேரம் இருக்காருன்றீங்க. எது நடந்தாலும் இது அப்படியே அப்படிங்க. இதோட ஒரு 27 கேள்வியும் 27 கேள்வியும் 30 ஒப்பீனியன்ஸும் வந்துருச்சு. நீ பதிலே பேச விட மாட்டேன்றீங்க. சரி, ஆன்சர் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? அதான் அப்படி கணக்கு பண்றது இல்ல. மதியம் தூக்கம் வரும்போது தூங்கிடுவேன், அப்புறம் திருப்பி எந்திரிப்பேன், அப்புறம் நைட் கொண்டாட தூங்குவேன், அப்புறம் திருப்பி எந்திரிப்பேன், அப்படி மாறி மாறி தூங்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் வேணாம், ஓகே விட்டுருங்க. இன்னைக்கு இல்ல பரணி, இல்ல ப்ரோ, எப்படின்னா இப்போ நான்லாம் நைட்டு படுத்தேன்னா காலையிலேயே ஒரு 12 மணிக்கு படுத்தேன்னு வச்சுக்கேன், காலையில ஒரு 8 மணி 9 மணி அப்படி இருந்து போகலாம். அந்த மாதிரி கேட்கறேன் உங்க ஸ்லீப்பிங் பேட்டர்ன். அதான் சுகுமார், என்னன்னா இப்போ காலையில இப்ப நைட் வந்து ஒரு 1 மணிக்கு தூங்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் 4 மணிக்கு எந்திரிப்பேன், அப்புறம் திருப்பி 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். இருங்க கேப்போம் ஃபுல்லா. அப்புறம் திருப்பி ஒரு 7-8 மணிக்கு சாப்பிடுவேன், அப்புறம் கொஞ்ச நேரம் செல் நோண்டிட்டு இருப்பேன், இதை பார்த்துட்டு இருப்பேன், அப்புறம் ஒரு 10 மணிக்கு தூங்குவேன், 1 மணிக்கு எந்திரிப்பேன், சாப்பிடுவேன், திருப்பி கொஞ்ச நேரம் தூங்குவேன், அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வீடியோஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருப்பேன். இந்த மாஸ்டர் கிளாஸ் அது இதுன்னு அந்த வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருப்பேன். மாஸ்டர் கிளாஸ் தான். ஓகே, ஆக்சுவலி ஆதி ப்ரோ ரொம்ப கஷ்டம். ஆதி ப்ரோ சரிடா, 50 தான். 50 எல்லாம் தாண்டவே மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. 50 எல்லாம் தொடக்கூட மாட்டேன் நான். 35 அடுத்த வருஷம் ஆயிடும். 35 to 40 தாண்ட மாட்டேன் நான். தாண்டுற விருப்பமும் இல்ல. இல்ல 50 தான், 50 வரைக்கும் வரும். விஷால் ப்ரோ ஏதாவது சொன்னீங்க, சொல்லுங்க. இல்ல பரணி, அவர் சொல்றத பார்த்தா ஒரு சீனியர் பரணியா தான் எனக்கு தெரியுறாரு. அதாவது நான் இந்த இடத்துல ஆதி ப்ரோக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம வெறும் ஆதியா இல்ல வளையா பாத்தியா? இல்ல இந்த ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஆதி ப்ரோ, நானும் இந்த மாதிரிதான் ஒருத்தர் பார்த்து. இந்த பா வளையாபதி தெரியுமில்ல? பா வளையாபதி தெரியாது ப்ரோ. ஆதிக்கு தெரியும் பா வளையாபதி. அவர் வெறும் ஆதி நினைச்சேன், பா வளையாபதி நினைச்சிருக்காரு. ஒரு பேச விடுங்க ப்ரோ, ஒரு விஷயத்த முடிச்சிடுறேன். வளையாபதி தெரியுமா? தெரியாது கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணாம இருக்க போறேன். சரி ரைட், நீங்க இப்ப கண்டினியூ பண்ணுங்க. நடுவுல வேட்டைக்காரன் வளையாபதி, அது அவ்வளவுதான். சரி ஓகே சொல்லுங்க. ஓகே, அது என்னன்னா இப்படிதான் ஒருத்தரை நான் பார்த்தேன். அதை ஒரு 2018 மீட் பண்ணேன். டெய்லியும் வந்து ஒரு 5 குட்டி எடுத்துன்னு வருவார். நாங்க குட்டி இருக்கு அப்படின்னு. நானும் ஃபர்ஸ்ட் பயந்துட்டேன், குட்டியா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஒரு 5 குவார்டர் தான் 5 குட்டின்னு. டெய்லியும் வந்து 5 குவார்டர் இல்ல 6 குவார்டர் குட்டிப்பாரு. ஓகேவா? அவர் ஆள் பாக்குறதுக்கு செம ஒபிசிட்டி, பயங்கரமான வெயிட்டா இருப்பாரு. வயிறு மட்டும் ரொம்ப ரொம்ப பெருசா இருப்பாரு. ஆளே வந்து ஆதி ப்ரோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் தான். தூங்குவாரு, எழுந்துப்பாரு, திரும்பி குடிப்பாரு, திரும்பி எல்லாம் பண்ணுவாரு. அந்த அனியன் பட்டில காட்டுற மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, அதே பேட்டர்ன் தான். திரும்பி வந்துட்டு தூங்குவாரு, திரும்பி இதெல்லாம் பண்ணுவாரு, போனை நோண்டுவாரு, போவாரு வருவாரு, தூங்குவாரு, போவாரு வருவாரு. அவரு நான் மீட் பண்ணும்போது அவரோட வயசு வந்துட்டு
ஒரு 50 சம்திங் 50 சம்திங். நான் நினைச்சேன், அப்பவே நான் யோசிச்சுப்பேன், இன்னும் இந்த ஆள் வந்து மேக்சிமம் ஒரு 6 மாசம் தாங்க மாட்டார், 1 இயர் தாங்க மாட்டார் நான் நினைச்சேன். நான் பார்த்து 2018, இப்ப 2025. இன்னைக்குமே வந்து இன்னைக்கு கூட அதே பண்ண ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வந்துட்டு அவரை டெஸ்ட் பண்ணாங்க, அவர் கூட்டு போயிட்டு அவருக்கு வந்து லிவர் நல்லா இருக்கு, கிட்னி நல்லா இருக்கு, எல்லாமே ஹார்ட் கூட நல்லா இருக்கு. அதனால இது நம்ம வந்துட்டு இந்த ஆதிபர் சொல்ற மாதிரி நம்ம அடுத்த இது எல்லாமே 5 வருஷம் அந்த இதெல்லாம் நம்ம கையில கிடையாது. நம்ம நினைப்போம், ஆனா வந்து அது வேற மாதிரி எழுதிருக்கோன்றத சொல்ல வந்துடுறேன். இவருக்கு பேட் சொல்லிக்கிறேன். ஹாபிட்ஸும் கிடையாது. இவருக்கு அதுதான் சொல்லிக்கிறேன். குடிக்கவும் மாட்டாரு. அது மாதிரி சிகரெட் பிடிக்கிறவங்க, ட்ரிங்க் பண்றவங்களாம் கூட வந்துட்டு 70-80 வயசு வரைக்கும் கூட இருந்திருக்காங்க. அவங்கலாம் வந்து நானா தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களாம் இருந்திருக்காங்க. நான் ஹெல்த்தியா இருக்கேன், நான் நல்லா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு எல்லாமே போயிருக்காங்க. அதுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே சுமார் ப்ரோ. விஷால் ப்ரோ, குடிக்கிறதெல்லாம் பேட் ஹாபிட்ஸ்னு யார் ப்ரோ சொன்னது? சும்மா சொன்ன மாவீரன். என்ன மாவீரன், நான் வந்துட்டு நான் வருவேன். என்ன போங்க. ஆதி ப்ரோ சொல்லுப்பா. இல்ல இதெல்லாம் அவர் பேர் rare ஆதி இல்ல, condition, but அரோரா ஆர்மி தலைவர் ஆதின்னு போடுங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். அப்படி பார்த்தா எனக்கும் தான் போடணும், ஃப்ரீயா விடுங்க. ஆதி ப்ரோ நீங்களுமா? அதெல்லாம் வந்துட்டு ஒரு ரேர் கண்டிஷன். பட் அதுனா கேட்டுட்டு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருக்காதுமா. கொஞ்சம் ஹெல்த்தையும் கேர் பண்ணிக்கோங்க. சரிப்பா. பரணி, என்ன பரணி advice? எனக்கு வளருவாய் அவார்டு, பூமர் பூமர் அவார்டு வேணுங்கிறாரு பாருங்க. பூமர் பர்னி. நீங்க எந்த அவார்டு கொடுத்தாலும் பரவாயில்லப்பா, பரணி, பிரச்சனையே இப்ப கிடையாது. என்னத்துக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. என்னத்துக்கு அவரு ஹெல்த் எல்லாம் இல்ல ஆக்சுவலா விஷால் ப்ரோ, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி நடந்துச்சு. அது மாதிரி ஸ்லீப் பேட்டர்னும் சரி, ஃபுட் ஹேபிட்ஸும் கொஞ்சம் மோசம் இருந்ததுனால இப்பதான் நானே என்னோட உடம்ப பாத்துக்கிறேன். ஸோ சொல்லணும்னு ஓகே தோணுச்சு. ஓகே அட்வைஸ் பண்ணாலே பூமர்னு தான் சொல்லுவீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஒரு பூமர்ன்றது ஒரு நல்ல வார்த்தை தாங்க, அது ரொம்ப தப்பான பூமர் வார்த்தை நல்ல ஆக்காதீங்க. வார்த்தை இல்லைன்னு நான் எப்பங்க சொன்னேன் விஷால் ப்ரோ? நான் ஜெட்னா ஆல்பாவா பூமர்ன்றீங்களேன்ற ஒரு ஃபீல் மட்டும்தான், வேற எதுவும் இல்ல. ஜென் ஆல்பா, இந்த ஆமா. விஷால் மாதிரி பசங்க எல்லாம் அதே தான் பண்றாங்க. அட்வைஸ் பண்ணாவே பாருங்க அதான் பூமர்ன்றாங்க. மகேஷன் விஷால் வந்துட்டு விஷால் ப்ரோ நீங்க யாருக்குமே அட்வைஸ் பண்ணதே இல்லையா? பரணி, நான் சொல்லவே இல்ல பரணி, நீ சொன்னது மகேஷன் தானே. நான் உங்க கூட நிக்கிறேன் பரணி. நீங்க தாங்க பூமர். நீங்க ஏங்க நீங்களும் மாவீரன் பூமர் தான் நான் சொன்னீங்க. சொல்லலைங்க. ஐயோ, போய் ரெக்கார்டிங் கேளுங்க, நான் சொல்லலைங்க பூமர். மாவீரன் சொன்னாரு, நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் அந்த வார்த்தைலாம் சொல்ல மாட்டேன் பரணி. சொல்ல மாட்டீங்களா? ஆமா. என்னையா? சரி, அதை விடுங்க. அப்ப இவங்க இன்டர்வியூ பார்த்தோன்னே இன்னும் ஹைப் ஆச்சா இல்லையா? எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றாங்க ப்ரோ. ஏங்க அவர்கிட்ட கேக்குறீங்களா? சிறப்பு. கேட்க வேண்டிய ஆள் தான். ரொம்ப கரெக்டான ஆள்கிட்ட கேட்கிறேன். யாரும் அனகோடா போற ஐடியால இல்லையா? அனகொண்டாவா? இருங்க, மாவீரன் மாவீரன் சம்பந்தமே இல்லாம நீங்க வேற என்ன மாவீரன்? அன்னைக்குதான் ட்ரெண்ட் சூட் ரிவ்யூ போட்டிருக்காரு, அனகோண்டா ஸ்கூப் எடுத்து வச்சிருக்காருங்க. இல்ல ட்ரெய்லரும் அப்படிதானே இருந்துச்சு மாவீரன். அவர் ட்ரெய்லர் பார்க்காம போயிருக்காரு போல. ஆமா காமெடியா இருந்துச்சு ட்ரெய்லர். ரெட்டத்தலை எப்படி இருக்கு ஃப்ரான்ஸ்? ரெட்டத்தலை சூப்பரா இருக்கு. ஆதி ப்ரோ நீங்க போங்க ப்ரோ, நான் டிக்கெட் தரேன், நான் கிவ் அவே கொடுக்கலாம்னு இருக்கேன் ரெட்டத்தலைக்கு. சரி ஓகே, எனக்கு கிடைச்சிருச்சு பதில். வேண்டாம். எங்க கிடைச்சிருச்சு? பரணி ப்ரோ எனக்கு குடுக்குறீங்களா? நான் போறேன். அஜித் பல்தானோ? ஒரு நிமிஷம் பரணி ப்ரோ, அவர்கிட்ட அக்கண்டா 2 கிவ் அவே எல்லாரும் கொடுத்துட்டீங்களான்னு கேளுங்க. அவர்கிட்ட யாரும் அதை கேட்டுக்க மாட்டாங்க, இல்லைன்னா கொடுத்துருப்பாரு எனக்கு தெரியும். ஏங்க எரிச்சல கிளப்பாதீங்க, எனக்கு கிவ் வச்சதே கிடப்பாயிடுச்சு, யாருமே வேண்டாங்கிறாங்க. நான் என்ன பண்றது? யாரு கிவ்அவே வரலாற்றிலேயே வந்துட்டு கிவ்அவே எவனுமே வேண்டானது இதுதான் முதல் முறை. ஆனா ஆதி, ஒரு நிமிஷம், மதுரையில தான் இருக்கீங்களாங்க? ஏன்டா நான் மதுரையில இருக்கீங்க? அவங்க இல்ல மதுரையில இவரு ரீச் பண்ண பார்த்தாலும் அவங்க டிஎம் பிளாக் பண்ணிட்டாங்களாமா அப்படின்னு தகவல் கேள்விப்பட்டேன். பல்தான் இல்லண்ணா, ஒருத்தர் மட்டும் என்கிட்ட வந்து படையப்பா கேட்டாங்களா, நான் அவரை பிளாக் பண்ணிட்டேன். படையப்பாவா? படையப்பா ரிலீஸ் கேட்டாங்க. பிரகாஷ், ஒரே ஒரு இது, எல்ஐகே ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சாங்க? வேலண்டைன்ஸ் டேவா? ஃபர்ஸ்ட் எல்ஐகே ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் டேட் கன்ஃபர்மேஷன் ஆகும். ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க தான் ரசிகர் மன்ற தலைவர், நீங்க தான் அப்டேட் கொடுக்கணும். நீங்க வந்து இங்க கேட்டிருக்கீங்களே. பிரகாஷ் ஒரு டவுட் இல்ல பிரகாஷ், 173 அனௌன்ஸ்மெண்ட் எப்ப எதிர்பார்க்கலாம், ஏதாவது தெரியுமா? ஜெயிலர் 2க்கு அப்புறம். ஜெயிலர் 2க்கு அப்புறமா? ஜெயிலர் 2 ரிலீஸ்க்கு அப்புறம்.
அவ்வளவு நாள்? ஐயோ. அப்படி சொன்னாதான் அவ்வளவு நாள் நீங்க கேட்காம இருப்பீங்க. இல்லங்க, ஏதாவது தெரியுமா இல்ல மாற்றங்கள் இருக்கா அப்படி எனக்கு கேக்குறேன். தெரியலங்க, எனக்கு தெரியல. சாரி பிரகாஷ் ப்ரோ, ஆன்சர் பண்ணிருங்க. சாரி. ஏன்னா மாற்றங்கள்னா இவங்க அஸ்வத்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒரு என்னது சுடுதண்ணி ஊத்துற மாதிரி கேக்குறாரு. பல்தான் அதெல்லாம் இல்ல பல்தான், நாங்க ஸ்கிரிப்டே எழுதி இருக்கோம். சாம இருங்க ப்ரோ. பல்தான். இல்ல ப்ரோ, நானும் அப்படிதான் ப்ரோ ஒருத்தன் போட்டான். அவன் போட்டிருக்கிற அப்டேட் எல்லாமே உண்மையா இருக்கு. அவெல்லாம் மாச கணக்கு முன்னாடியே பழைய அப்டேட் நிறைய அப்டேட் போட்டு வச்சிருக்கேன். பல்தான் கொஞ்சம் ட்ரஸ்டபிள் சோர்ஸா தான் இருக்கான். இல்ல பல்தான், அந்த மாதிரினா வலைபேச்சுல ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்ல பல்தான். ஏன் இப்படி போறீங்க? ஆக்சுவலா ஆதி ப்ரோ சொல்லுப்பா. கேக்குதா? எப்படியும் அரசன் முடிச்சிட்டு வர 2 வருஷம் ஆகும். விடுங்க விஷால், அதுக்குள்ள இவர் பண்ணிட்டு வந்துட்டோம் ஏற்படுத்த. இல்ல ரெட்டத்துல எனக்கு ஒர்க் ஆகல, எனக்கு பிடிக்கல. நீ அதுதான் சொல்லும் போதே தெரிஞ்சுடா. இல்ல சொல்லிடுறேன். அது நீ அப்பெல்லாம் சொல்ல தேவையில்ல, நீ நார்மலா சொல்லும் போதே தெரிஞ்சிடும். நீ ஏதோ எந்த டோன்ல எப்படி டைப் வைக்க முடியுமா எல்லாம் தெரியும். சரி, ஓகே. இந்த போன வருஷத்தோட இந்த வருஷத்து ரெக்கார்டை பீட் பண்ணிட்டேன். தியேட்டர்ல பார்த்த படம். அடுத்த வருஷமும் இதை விட அதிகமா படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். 107 படம் இந்த வருஷம் ரொம்ப பெருமை. ஹையஸ்ட். எஸ், ரொம்ப பெருமை. நான் போன வருஷம் 70 படம், இந்த வருஷம் 108. 108 அடுத்த வருஷம் கிராஸ் பண்ணணும். பரணி ப்ரோ, நான் ஓடிடி தியேட்டர்னு சேர்த்து வருஷத்துக்கு 1000 படம் பாக்குறேன். நான் தியேட்டர் மட்டும் தாங்க போடுவேன், ஓடிடி போட மாட்டேங்க. ஓடிடில நம்ம எல்லா படமும் பார்த்துருவோம். நீங்க ஒரு படத்தை டெய்லி வந்துட்டு ரீவாட்ச் வேற பண்ணுவீங்க. நான் அப்படி கிடையாது. இன்னைக்கு ஆந்திரா கிங் தாலுகா பார்த்தேன், மிடில் கிளாஸ் பார்த்தேன், சொல்லுங்க. பழைய ஹோமலோன் பார்த்தேன். நம்ம சசிகுமார் நடித்த பிரம்மன் படத்தை பட்டிட்டிங்க பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணும் இல்ல. சரி, மிடில் கிளாஸ் எப்படி இருக்கு? ஆனா எனக்கு அந்த டைரக்டரோட ப்ரீவியஸ் ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும். அந்த மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பால் ஷெட்டி தியேட்டர்லயே 2 டைம் பார்த்தேன். அதுக்காக பார்த்தேன் ரூமா. ஓகேவா இருந்துச்சு, நல்ல டைம் பாஸ். ஆனா அந்த பிரம்மன் படத்தை தான் எடுத்து வச்சிருக்காங்க திரும்ப. சரி, மிடில் கிளாஸ் எப்படி இருந்துச்சு? இது போர் அடிக்கிறா, நான் சூரமுக்கையா இருந்துச்சு. எல்லாமே ஃபேண்டசியா இருந்துச்சு படத்துல. இந்த குடும்பஸ்தன், மிடில் கிளாஸ் இந்த மாதிரி படம்லாம் அந்த குடும்பஸ்தன் கரெக்டா எடுத்திருந்தாங்க இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி. இது மிடில் கிளாஸ்னு எடுத்து யாருக்குமே நடக்காதெல்லாம் இந்த படத்துல இவங்களுக்கு நடக்கும். எனக்கு அந்த கான்செப்ட் கூட ஓகே தான், அந்த பிளாட் லைன் கூட ஓகே தான். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி ரிப்பீட்டேட்டிவா ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு பெருசாக இதாகல. எனக்கு அந்த இது படமே என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க மனுஷன். ஆனா போர் அடிக்கல, படம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. படமா என்னன்னு தெரியல, பிடிக்கும். சரி, ஓகே. பிளரி பஸ் நான் வந்துட்டு ஃபுல் சீசன் பார்த்துட்டேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்லோ பர்னாக தான் ஃபீல் ஆச்சு. ஸ்டார்டிங் எபிசோடு 2 எபிசோடுமே மிரட்டி விட்டாங்க. எண்டிங் எபிசோடும் சூப்பராக இருந்துச்சு. நடுவில் வந்துட்டு எனக்கு இந்த 7வது எபிசோடு மட்டும் பிடிக்கல. மற்ற எபிசோட் எல்லாமே வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ யாராவது இது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்க. சீசன் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சீசன் 2 வர்றது 2027 வரும். எண்டிங்குமே வந்துட்டு ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம் எப்படி கொண்டு போய். நாளைக்கு 6:30 மணிக்கு பரணி ப்ரோ. எஸ், அலாரம் வச்சு நாளைக்கு 6:30 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே இந்த இதில் வரும்ல, என்னது, ஐயோ அந்த படம் பேர் மறந்துச்சு, சூதுகவுமில் வர மாதிரி பட்டையெல்லாம் போட்டு ஆரம்பிச்சிருவேன். உட்காந்துருவேன் நெட்ஃப்ளிக்ஸ் முன்னாடி. ஸ்டீவுக்கு மலர் வளையன்னா என்னங்க எதுக்குங்க? ஏங்க எனக்கு இன்னைக்கு தாங்க சொன்னிச்சு. இது யோசிச்சு பாருங்க, 2026ல நமக்கு பிடிச்ச கேரக்டர், நமக்கு பிடிச்ச சீரீஸ்ல வந்துட்டு சாகிற மாதிரி கட்டி ஆரம்பிக்க போகுது. பிடிச்ச ஆக்டர் வந்து சினிமா விட்டு போறாரு. ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஸ்டீவ் இந்த சீசன் இந்த வால்யூம் 2லயே வந்து இதாயிருவாரா? அப்படிதான் சொல்றாங்க பரணி ப்ரோ. அலெக்ஸ் பாண்டியன்ல ஒரு டயலாக் அதெல்லாம் இருக்கட்டும். கண்ணுல இருக்கிற எச்சத்தோட எச்சியா கண்ணுல எச்சத்தை வச்சுக்கிட்டாட்டா கண்ணீர் தண்ணி வாங்கி ப்ரோ இன்னைக்கு முக்கியமான ஒரு படம் பார்த்திருக்காரு. அதை சொல்ல மறந்துட்டாரு. கந்தன்மலை படம் பார்த்துட்டாரு. அதை பத்தி சொல்லுங்க. யாரு ப்ரோ நீ? மாவீரன் ப்ரோ 1 hour படம் ப்ரோ, யூடியூப்லயே இருக்கு. மாவீரன் பேர் இதை கூட
எப்படி இருங்க, பரணி ப்ரோ 1 ஹவர் படம்லாம் இல்ல. அது 1/2 மணி நேரம் படமாவே இருக்கட்டும். அந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து, அத ஸ்டார்ட் பண்ணி, அத கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? அதுதான் நான் ஆச்சரியமா பார்க்குறேன். அதான் வர்கீஸ். அதான் ப்ரோ வர்கீஸ். இப்ப புது கேங் உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க போறாங்க இனிமேல. யாரு? எவ்வளவோ கேங்க அமௌண்ட் பார்த்துருக்கோம். கேக்குறீங்கல்ல கந்தன் மலை மேல, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. நான் அத இப்ப மகேஷ் ப்ரோ மகேஷ் ப்ரோ உங்க கேங் வந்து அட்டாக் பண்ணாதான் உண்டு. சரி ஆமா, சொல்லுங்க உங்க மாவீரன். குரூப் தாங்க ஹீரோ. அந்த அப்ப படத்தை எங்க பத்தி தலைவர் ஏதாவது என்ட்ரி சொல்லணும்னா எப்படி share இந்த தலைவர் பண்ணுங்க. என்ட்ரி? என்ன இந்த திருப்பரங்குன்றத்தை வச்சு மில்க் பண்ணிருக்காங்க, திருமாவை அட்டாக் பண்ணிருக்காங்க, கனிமொழி அட்டாக் பண்ணிருக்காங்க. நிறைய அவங்க என்னென்னமோ எடுத்து வச்சு நான் ஸ்பேஸ்ல இந்த பேசுறாங்கல்ல டைம் பாஸ் பேச எவனோ கேட்டு ரெகுலரா கேட்டு வந்து அப்படியே படமா எடுத்து வச்சிருக்கு. இல்ல அது புதுசா அட்டாக் இல்ல நடக்கும் பழைய படமா? இந்த மாதிரிதான். என்ன ப்ரோ? இல்ல அது புது படமா இல்ல பழைய படமான்னு கேட்டேன். புது படம் புது படமா? இல்ல எனக்கு தெரியாது. நான் பழைய படத்தை தான் வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அப்படின்னு. ஆதி மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ட்விட்டர்ல தானே இருக்கீங்க. ஏங்க வீடியோ அது தான் இருந்தது. ட்ரெண்ட்ல போச்சு. பட் ஆனா வந்துட்டு நான் என்ன நினைச்சேன், பழைய படம்னு நினைச்சேன். அதுக்கு தான் கேட்டேன். யாராச்சும் நல்ல ரோஸ்ட் வீடியோ போடுவானுங்க, அதை பார்ப்போம். நானே 3 ரோஸ்ட் வீடியோ பார்த்துட்டு 4வதா தான் படத்தை பார்த்தேன். அதை அப்படியே ஷேர் பண்ண மாதிரி. நானும் ஒரு ரோஸ்ட் வீடியோ கூட அதை பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு என் வெட்டியாக நானும் பாக்குறேன். ஆனா மாவீரன், நீங்க இந்த படம் பார்த்துட்டு நீங்களும் ஒரு ரோஸ்ட் வீடியோ போடுங்க மாவீரன் யூடியூப்ல. அவர் நல்லா இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. எவ்வளவு நாள் கோபமோ. ஐயோ இல்லப்பா, ஒரு மாதிரி ட்ரெண்டா போகுமே, அதுக்காக சொன்னேன். எனக்கு அவர் மேல கோவம் இல்லை. எனக்கு யார் மேலயும் கோவம் இல்லை. எனக்கு ஹாப்பி லைஃப். ஹெச் ராஜா மேலேயும் கோவம் இல்லையா பாருங்க? நான் யாருங்க அவர் மேல கோவப்படுறது? யாருன்னு முதல் கேட்பாரு, அவர் யார் ஃபர்ஸ்ட்னு கேட்பாரு பாருங்க. இல்ல ஹெச் ராஜாலாம் எனக்கு தெரியும். இன்டர்வியூல பார்த்திருக்கேன். இன்டர்வியூல இந்த பிரஸ் இதுல எல்லாம் கிளிப்பிங் ஷேர் ஆகுதுல, அதுல எல்லாம் பார்த்திருக்கேன். பட் ஆனா வந்துட்டு அவர் ஏதோ ஒரு கட்சியில இருக்கார் அப்படின்றது மட்டும் தெரியும். தவிர பெருசா அதுவும் தெரியாது. கீழே இருக்க லிசனர் எல்லாம் கவனிச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கட்சியா, எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. பிஜேபியா? என்ன கட்சி அவரு? கீழ இருக்கிறவங்களுக்கு எதுக்கு வார்னிங் புரியுங்க? மகேஷ் ப்ரோ கிட்ட இருந்தா இனிமே அவர் ஜாக்கிரதையா. ஆமா, மாட்டினீங்க பரணி ப்ரோ. ஆர்மி இறக்குறோம். மகேஷ் ப்ரோக்கு தமிழ்நாட்டுல ஓட்டர் ஐடியே இல்ல. அவர் என்னங்க பண்ண போறாரு? அதுக்காண்டி அவர் தமிழன் இல்லைன்றீங்களா நீங்க? அவர் தமிழன் இல்லைன்னா சொல்லல, அவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன். ப்ரோ, தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லையா? பேசக்கூடாது பாத்துக்கங்க. தமிழ்நாட்டுக்கும் எதுக்கும்? ஐயோ, இவரு ஒருத்தர் என்னை கோத்துட்டு வேடிக்கை பார்க்கறதுல முதல் சந்தோஷப்படுறது அஜித் பரணி ப்ரோ. இல்ல ப்ரோ, இது கமலேஷ் அந்த மாதிரி இந்த மோகன்லால் படம் என்னாச்சு? அது அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். இல்ல பாத்தீங்கல்ல திருப்பி பாத்தீங்கல்ல, கேட்டா வன்மை இல்லையா? அதான் இந்த வருஷம் கம்பேக் கொடுத்துட்டால, அதை தாங்க முடியல. ஒரு நிமிஷம் கமல், நான் தொடரும் நல்ல படம்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த வருஷத்துல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதர் லாங்குவேஜ்ல. இன்னொரு விஷயம், ஈகோ இது ரெண்டுமே. பட் ஆனா என்னன்னா, இந்த படம் நான் இப்ப ரீசெண்டா இப்போ ஒரு 2-3 பேர் பேசிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு அந்த படம் வந்துட்டு ரிவ்யூஸ் எதுவுமே சரியில்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால அவ்வளவுதான் சொன்னேன். எம்புரான் ஊரே அடிச்சிட்டு இருந்துச்சு, தலைவர் மட்டும் 3.5. ஆமா, நான் அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தேன். அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் பாசிட்டிவ் தான் கொடுத்தேன். சில ஃபிளாஸை தவிர எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பரணி ப்ரோ, ஓடும் குதிரா சாடும் குதிரா உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு அதுல அந்த எனக்கு சில சீன்ஸ் ஒர்க் ஆச்சு. பட் ஆனா ஓவராலா பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சுமாரா இருந்துச்சு அந்த படம். ஏன்னு தெரியல. என்னன்னா, பகத் ஏதோ ட்ரை பண்றாரு, அது ஒர்க் ஆகல. எனக்கு தியான் ஸ்ரீனிவாசன்ல வர போர்ஷன்ஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆயிருந்துச்சு. பட் ஆனா ஓவரால் பாக்குறப்ப எனக்கு பெருசா பிடிக்கல. அந்த படம் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபிளாப் மூவிஸ் இன் கேரளா. இந்த வருஷத்துல ரொம்ப நஷ்டம் அடைஞ்ச படம் அந்த படம். எனக்கு அந்த படம் நல்லா ஃபீல் குட்டா இருந்துச்சு. இருங்க மாவீரன், பாபா பா வரும், அத பாருங்க. ஆனா அஜித் பல்தான் ஏன் என்ன பாபா பாபா போலன்னு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நான் ஏன் நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு இந்த போகணும்? படத்தை அண்ணா ரெஃபரன்ஸ் இருக்கிறதுக்காக எல்லாம் போக முடியாது. அண்ணா படத்துக்கு 10 வாட்டி போவாரு. ரெஃபரன்ஸ் இருக்கு, எனக்கு அடியால போக முடியுமா? முதல்ல மோகன்லால் விஜய் ஃபேனா நடிச்சிருக்காரு, அதுக்காக போக
சரி விடுங்க. அதுல ஒரு 2, 3 டபுள் காமெடி சீன் வந்துச்சு. அத வச்சு ரொம்ப அடிச்சிட்டு இருந்தாங்க இந்த படத்த. அது படம் சரியில்ல தான், அது ஒத்துக்கிறேன். பட் ஆனா அத டபுள் மீனிங் காமெடி வச்சு ரொம்ப அடிச்சிட்டு இருந்தாங்க. ரெட்டை தலையில ஃபுல் அண்ட் ஃபுல் அது மட்டும் தான் பரணி, இருக்காமே. இந்த ஏங்க மோகன் ஒரு இது மாதிரி வந்தது, அது அட்வர்டைஸ்மெண்ட். அந்த ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ள ஒருத்தர் பத்தி மோகன்லால் ஒருத்தர்கிட்ட பேசுவாரு, இந்த ஹீரோலாம் எனக்கு பிடிக்கும்னு அவர் சொல்லுவாரு. மோகன்லால்லாம் உங்களுக்கு பிடிக்காதா? இல்லை எனக்கு டிக்யூ தான் பிடிக்காதோ? அது என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டா இல்லை படத்துல வர டைலாக் அது? எத சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலையே. ஏங்க அது படத்துல வர்றதாங்க. அந்த ஃபகத் ஃபாசிலுக்கு சாரி, அவர் பேர் என்ன? ஃபஹத்து தான் பிடிக்கும். சாரி, டிக்யூங்கிற ஃபஹத்து தான் பிடிக்கும். ஃபாஃபா அந்த தான் இவரு பிடிக்கும். இருப்பாருல்ல, நம்ம பேசில் ஜோசப்போட படம் நினைக்கிறேன். பாசில் மோகன்லால் படம். மோகன்லால் படத்துல தானே சொல்றீங்க? அதுலதான் அந்த கிளிம்ஸ்ல கூட விட்டுருந்தாங்க. ஹிருதயம். ஹிருதயபூர்வம் ஹிருதயபூர்வம் ஆமா. அந்த அது படம் தான். படத்துக்காக வச்சது ப்ரோ. அது ஓ, படத்துல வர படத்துல சீன் தான் வருது ப்ரோ. அது. ஓகே ஆமா ஓகே. ஆமா. இல்ல அஜித் பல் தானே ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. நான் ஏதோ பதில் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இது டைவர்ட் ஆயிட்டேன். இல்ல அந்த ரிஷபாக்கு ஒரு ஒரு டைட்டில் கார்டு மோகன்லால் தனியா ரெடி பண்ணிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஓகே பாத்தீங்களா? ஓகே. நான் அது ஒண்ணுதான் சரௌண்ட் ஆயிட்டு இருந்துச்சு அந்த படத்தை பத்தி. அதுக்கு அது பார்ட் 2க்கு வேற லீவ் இருக்காங்களா, அது ஒரு போஸ்ட் பண்ண பார்த்தேன். ஓகே ஓகே. ரெட்டத்துல டபுள் மீனிங் காமெடிஸா வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களா? ஆமா அதுதான். ஒரே ஒரு டபுள் மீனிங் காமெடி தான் எனக்கு புரிஞ்சது. இல்லையே, ஜான் விஜய் கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் மீனிங் மட்டும் தான் வருதுன்னு சொல்லி நான் ரிவ்யூல எல்லாம் பார்த்தேன். அந்த கேரக்டர் அப்படிதாங்க. அது ஒரு மாதிரி எனக்கு அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ்ல ஒரு கையெழுத்து போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீக்வன்ஸ்ல வர ஒரு ஒரு இது பேசும்போது தான் ஒரு மாதிரி ரொம்ப இதா இருந்துச்சு. ஐயோ ஏயா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது எப்படி இந்த கதைய வந்துட்டு ஒத்துக்க வச்சு நடிக்க வச்சாங்க இவ்வளவு கேரக்டர்ஸ்ன்றது தான் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அதுவும் வந்து அவங்க பேர் என்ன, நிதியா ஸ்ரீநிதியா? அவங்க எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க கேரக்டரைசேஷனே வந்துட்டு ரொம்ப இதா இருந்துச்சு. சித்து தானியா ம். ஹீரோயின் தானே சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா. சித்து தானி. பரணி, உங்களை பாராட்டி ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஐயா என்ன சொன்னாரு? படிங்க. அதுக்குள்ள பிரகாஷ், இந்த பராசக்தி நிறைய சென்சார்ல கட் பண்ண சொல்றாங்கன்றீங்களங்க. இப்போ எப்படி பண்ணுவாங்களா, இல்ல அதுக்கு ஏதாவது கண்டெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு அந்த மாதிரி இல்ல ரீசென்ஸா இருக்கு. அவங்க மறுதறிக்கைக்கு மேல போயிருக்காங்க. அது மேல இடத்துல ஓகே ஆயிரும். அது எப்படி அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்க மேல இடத்துல? இல்ல ப்ரோ, அது பரணி, இதெல்லாம் இயல்பா நடக்கிறது தான். எல்லாம் இயல்பா நடக்கிறது தான் பரணி. அதெல்லாம் ரீசென்சார்லாம் ரீசன்ஸார் இயல்பா நடக்கிறதா? பட் அது ஓகே ஆயிரும்னு சொல்றீங்களே, அதுதான் எனக்கு அதெல்லாம் ஓகே ஆயிரும். ஓகே. அவங்க இவங்க யூ தான் வேணும்னு கேட்ட மாதிரி அதுதான் சொன்னாங்க. இதெல்லாம் தூக்குனாதான் யூ தருவாங்க, அவங்க யூபைஏ தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். யூஏ வந்துட்டு சப்போஸ் அங்கே ஆகலாம். அடுத்து என்ன ப்ராசஸ் இருக்கும்? சும்மா நான் தெரிஞ்சதுக்காக கேட்கிறேன். கோர்ட்ல தான். கோர்ட்டு தான் நினைக்கிறேன். இருக்கவே இருக்கு கோர்ட்டு. இல்ல இப்ப நீங்க ரீசென்சார்லயும் வந்து எப்படிங்க, ஏதாவது டயலாக்ஸ் டோன் பண்ண சொல்லுவாங்களா, இல்ல இதை மினிமம் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி? ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புகளுக்கு டைலாக் குறைக்க சொல்றாங்க. ஏன்னா டயலாக் ஏதாவது டோன் பண்ண மாதிரி அதை மியூட் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க. தெரியல. பிரகாஷ் ப்ரோ வந்துட்டு என்னாச்சு தெரியல, மீட்ல போயிட்டாரு. வருவாரு. நான் சொல்றேன் பாருங்க, மேல 2 நிமிஷம் சொல்றேன். படியேறிட்டு இருக்கேன். சரி ஓகே ஓகே. சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் வந்ததுல இருந்து எங்க ரீல பார்த்தாலுமே வந்து இந்த அந்த மலையோரம் வீசும் காட்டு பாட்டு தான் ஞாபகம் வருதுப்பா. ஏங்க உங்களுக்கு அது வந்தா பரவாயில்ல, எனக்கு எந்த ரீல பார்த்தாலும் ஒன் டே ஸ்பை இன் பாகிஸ்தான் தான் வருது. என்ன மாதிரி பாதிப்படைச்சுங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த கேக்குதா அப்படின்னு யாருன்னா கொடுத்துருங்களேன்பா ப்ளீஸ். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற எல்லாருமே அந்த இதை பார்த்துருக்கோம், டே இன் பாகிஸ்தான். ஆமா கரெக்ட். நிறைய வந்துச்சு, எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது நாளைக்கு ஓடிடில என்ன ரிவால்வர் ரீட்டா வேற என்ன வருது? இந்த ஒரு படம் மிடில் கிளாஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த எப்பிக்கு ஹிந்தி மட்டும் தான் விட்டுருவாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. ஆமா ஆமா, ஹிந்தி வெர்ஷன் மட்டும்தான் வந்திருக்கு. ரிவால்வர் ரீட்டா, ஆந்திரா கிங் தாலுகா, ஏக் திவானே கி திவ்யா, வேற எதுவுமே பெருசா இல்ல போல இந்த வாரம்.
ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் நாளைக்கு பார்க்கணும். வேற எதுவும் இல்லை. வெரி பேட் கிறிஸ்மஸ். ஏன்னா 108 படம் பார்த்துருக்கீங்க பரணி, பெரிய விஷயம். சொல்றப்ப இல்லையா மகேஷ் ப்ரோ நீங்க? இல்ல அதான் நீங்க பார்த்தேன், நானு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க லிஸ்ட்டும் போய் பார்த்தேன். 108 படம் பெரிய விஷயம்ன்ற. தேங்க்யூ. அடுத்த வருஷம் இன்னும் அதிகமா பார்ப்பேன் நம்புறேன். தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி அதிகமா இருக்க படம் பார்க்கறது இல்ல? அது நான் கால்குலேட் பண்ணல. நான் எனக்கு தாமு தாக்கா பாருங்க, தாப்பி ஜூனுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். பட் ஆனால் வந்துட்டு அங்கே இருக்கிறப்பையும் வந்துட்டு நான் சின்ன படங்கள் மலையாளத்தில் ஏதாவது சின்ன படங்கள் வந்துச்சுன்னா எல்லா படமும் பார்ப்பேன். இங்கே வந்து தமிழ் படங்கள் எதெல்லாம் சின்ன படங்கள் வருதோ அதெல்லாம் பார்க்குறேன். அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. பட் இதுக்கப்புறம் இந்த வருஷம் அவ்வளோதான், தேட்டர் போக மாட்டேன் நெக்ஸ்ட் இயர்ன்றதுனால. ஸோ லிஸ்ட்டாக போட்டேன், அவ்வளோதான். அடுத்த வருஷம் நிறைய தமிழ் படங்கள் சின்ன படங்கள் பார்ப்பேன். அடுத்த வருஷம் முதல் படம் ஜனநாயகம் தானா ப்ரோ? ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. சுகுமார் ப்ரோ கேட்டாங்க. மார்க் ஆமா போவீங்க 1ஆம் தேதி? இல்ல தமிழ் டப் நான் போக மாட்டேன் கமல். 2026 எனக்கு மார்க் தான். நியூ அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, லீவு நாள், தேட்டர்ல போய் உட்கார வேண்டியது. ஏன்னா போன வருஷம் நான் 2025 ஸ்டார்ட் பண்ணது மேக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். மேக்ஸ் வந்து 2வது தடவை போய் பார்த்தேன் சென்னையில. விடாமுயற்சி போஸ்ட்போன். அது நைட்டு போஸ்ட்போன் நியூஸ் வந்தது. நான் என்னன்னா மேக்ஸ் வந்து நானு ஆதி சுகுமார் ப்ரோ அப்புறம் 10 பேர் என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு படத்துக்கு போகலாம் தேட்டருக்கு போயிட்டோம். என்ன படம் ஓடுதுன்னு தெரியல. கடைசியில படம் எந்த படம் போனாலும் பார்த்தா நிறைய பேர் மேக்ஸ் பார்க்கல. நான் ஒருத்தன் தான் மேக்ஸ் ஆல்ரெடி திருச்சியில பார்த்துருந்தேன். செகண்ட் டைம் பார்க்கலாம் பரவாயில்ல சொல்லிட்டு போன வருஷம் அதான் போய் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் படம் 2025 வந்து மேக்ஸ் தான் பார்த்தேன். இப்ப 2026 மார்க், அதே டீம், அதே டேரக்டர், அதே டோட்டல் ரிட்டர்ன். சூப்பர். அதே ரிசல்ட்டா? அது தெரியல, கன்னட ரிசல்ட் தெரியல, பார்க்கலையே நானு. நான் பேசாம வந்து ஜனநாயகன் பெங்களூர்லயே பார்த்துலான் இருக்கேன். அன்னைக்கு படம் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அன்னைக்கு நல்லா ஊர் சுத்திட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நைட் ஏதோ ஃபுல் அடிக்கிற மாதிரி கேள்விப்பட்டனே. இல்ல எனக்கு அந்த பழக்கம் இல்ல அஜித் பல்தா. இப்பதானங்க ஃபுல்லுன்னு ஆரம்பிச்சீங்க? ஃபுல்லா சுத்திட்டுன்னு ஊர் சுத்துறது. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ மார்க் ப்ரோ, யூஎஸ்ல இருந்து பேசுறேன் ப்ரோ. நேற்று 2 days before I came to this space. ஞாபகம் இருக்கா ப்ரோ? நல்லாவே மறக்க முடியுமா? எனக்கு சுகுமார் ப்ரோ கிட்ட ரிக்வெஸ்டின் அவரு என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வரும்போது நான் வந்து என்கொயர் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் வந்து கிறிஸ்மஸ் அந்த பிஸியில இருந்தேன். இப்போதான் எக்ஸ ஓப்பன் பண்ணேன். ஸோ உங்க ஸ்பேஸ், ஆமா அதான் அதை பத்தி ரிலேட்டடாக தான் பேச வந்தேன். I just want to talk to Sukumar. He said that he will inquire with the Prime Media. இப்போ அவர்கிட்ட பேசிட்டு என்கிட்ட சொல்றேன்னு சொன்னாங்க. ப்ரோ என்னன்னா இப்போ ஏஎம்சி சுகுமார் ஸ்பேஸ் விட்டே போயிட்டாரு. சுகுமார் ப்ரோ கனெக்டிங்ல போயிட்டாரு. இல்ல மார்க் ப்ரோ அது ஒண்ணும் இல்ல, இப்பதான் பிரைம் மீடியாவா அப்டேட் பண்ணிருக்காங்க. இப்போ வரைக்கும் 8 AM தான். நீங்க என்ன எதிர்பார்க்கறது வரும், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் நியூ இயர் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணிடுவாங்க ப்ரீமியர் எல்லாமே. ஸோ ஆஃப்டர் ட்ரைலர் தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னைக்கு தான் கேரளாக்கே வந்து 4 AM பர்மிஷனுக்கு வந்து அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. அப்படி போயிட்டாரா? அவரும் போயிட்டார் போல. பேச விட்டோம்னா சங்கீத ஸ்வரங்கள் அப்படிதான் போகும். பிரகாஷ் வந்துட்டீங்கன்னா வேணா சொல்லுங்க அந்த சென்சார் பத்தி. வந்துட்டேன். ஒண்ணும் இல்ல, சென்சார் வந்து உங்களுக்கே தெரியும். இங்க வந்து ஒரு தடவை சென்சார் பண்ணி இங்க தடை பண்ணாங்க அப்படின்னா மறுதணிக்கைக்கு மேல போவாங்க. அங்க போய் தடை பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு போயிடுவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்சார் ஃபார்மேட் பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் ரிலீஸ் ஆயிரும். சென்சார்ல வந்து ஒரு அதாவது நாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் இருந்தா மட்டும்தான் சென்சார்ல வந்து திரும்ப தடை பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுடைய கருத்துக்கு எங்களுடைய கருத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னா அதுக்கு ஒன்றும் தடை பண்ண முடியாது. ஆக்சுவலா இப்போ இந்த வெற்றிமாறன் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஃபிலிம் கூட வந்துட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போச்சு ரீசெண்டா சென்சார். மனுஷி
அது வந்து 2-3 ரீசன் இருக்கு. அது வந்து காவல்துறையில எதிர்த்து இருக்குங்கிறது ஒண்ணு. ஆமா. அப்புறமேட்டு வந்து இந்த அடக்குமுறைகள் காட்சிகளை வந்து ஆபாசமா காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு வகையில போய் அது வந்து எப்படின்னா காவல்துறை மீதான நம்பிக்கையை சீர்குலைய வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போவாங்க. அது சில விஷயம் வந்து ஓவர் டோஸா போச்சுனால அதை தடை பண்ணுவாங்க. இல்ல ஆக்சுவலா இது அப்படி கிடையாது. இல்ல அப்படி ஒரு படம் வந்துட்டு ஹிந்தியில வந்து 2024ல வந்து இந்தியாலயே ஃபுல்லா பேன் பண்ணாங்க. இந்தியா தவிர மற்ற ஏரியாஸ்லலாம் ரிலீஸ் ஆச்சு. பட் அது வந்துட்டு டிஜிட்டலையும் வந்துச்சு. அது அந்த படம் பார்த்தவங்களுக்கு புரியும் ஏன் அது வந்துட்டு இந்தியாவில் தடை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவுமே வந்துட்டு அந்த போலீஸ்காரங்களை கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக வந்து பேட் போர்ட்ரேல் அப்படி லைட்டாக காட்டியிருப்பாங்க. ரொம்பலாம் இருக்காது, பட் லைட்டாக இருக்கும். அது அப்படி காட்டுது, அதனால இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தியாவில். ஆமாம். இந்த படம் பார்த்துட்டீங்களா ப்ரோ, ஹோம் பவுண்ட்? ஹோம் பவுண்ட் பார்த்துட்டேன்னு. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ராப்பதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வந்துரும்ல? எங்க காணோம்? தாராளமா வருங்க. நீங்க வராதுன்னு எடுத்துட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் தாராளமா வருங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகே, அப்போ ஓகே, ஹாப்பி. ஏங்க அவரு இது என்னது ஆன்டி இண்டியனுக்கே வாங்கிட்டாரா? இந்த படத்துக்குலாம் வாங்குறதுக்கு என்னங்க? ஆன்டி இண்டியனா? ஆனா ஆன்டி இண்டியன் எக்கச்சக்கமா கட் பண்ணியிருந்தாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. கிரேட் ஃபிளட் பாத்துட்டீங்களா பரணி? ஆக்சுவலா மகேஷ் ப்ரோ சஜஸ்ட் பண்ண எதுவுமே நான் பார்க்கல இது வரைக்கும். ஓ அப்படி வேற இருக்கா? ஓகே, நோட் பண்ணிக்கிறேன். இல்ல 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 மகேஷ் ப்ரோ அப்படி கிடையாது. ஐ மீன் என்னன்னா அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதுவும் பார்க்கல நீங்க இன்னும்? இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த சீன் பார்த்ததுக்கு அப்புறம் சத்தியமா எனக்கு பார்க்கணும்னே தோணலைங்க. சீரியஸாவே சொல்றேன். எனக்கு அந்த ஒரு சீன் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணல. அதனால தான் விட்டுட்டேன். நம்ம இது தியேட்டர்ல பார்க்குறோம்னா அந்த மாதிரி அந்த ஒரு சீன் தான் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் கிடையாது. சரி இல்லை அதான் நார்மலா தான் நம்ம போகப்படும். ஓடிடிலன்னா நான் வந்து எப்பயுமே வந்து நடுவில் ஏதாவது இருந்துச்சுன்னா டக்குன்னு ஓட்டிடுவேன், இல்லைன்னா வந்துட்டு இது பண்ணிடுவேன். பட் தேட்டர்லன்னா நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது, அதனால பார்த்து ஆகணும், கண்ணை மூடிடுவேன். ஸோ இது ஸ்டார்டிங்லேயே வரும்போது அட போங்கடான்னு க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒன்றும் இல்லை. சரி பரணி, நீங்க 108 சொல்லிருக்கீங்கல்ல, நான் இந்த வருஷம் எத்தனை தடவை தியேட்டருக்கு போயிருக்கேன் சொல்லுங்க, கரெக்டா கெஸ் பண்ணுங்க. நீங்க போனதா? நான் மேபி ஒரு 75ங்க. நான் அதான் சொல்ல இல்ல இல்ல அவரு ரிவ்யூ வச்சு கணக்கு பண்ணி சொல்றாரு. நானே நம்பர் போடுறேன், அதை வச்சு கணக்கு பண்ணி சொல்றேன். அதுல கிடையாது. எக்ஸாக்ட்டா நிஜமா அதை இல்ல 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 பார்க்கல. நானும் பார்க்கல. நானும் அந்த 70 ரேஞ்சில தான் சொல்லலாம்னு நினைச்சேன். 75ன்னு சொல்ல ரிவ்யூல வந்து நான் ரிவ்யூ போடுற படங்களுக்கு மட்டும் கவுண்டிங், தியேட்டர்ல போய் பார்த்தா மட்டும் கவுண்டிங் போடுவேன். அதுல மட்டும் இந்த வருஷம் 74 இருக்கு. அதுல மட்டும் 74 இருக்கு. ரிவ்யூ போட்ட படங்களுக்கு தியேட்டர்ல போய் பார்த்தது ஒரு 90 பார்த்திருப்பீங்க. சரி, நாளைக்கு குவிஸ்ல அதையும் கேட்போம். ஆறுதல் குவிஸா கேட்போம். பரிசுலா குவிஸா. நீங்க எத்தனை தடவை தியேட்டருக்கு போனீங்கன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? சொல்லுங்க. ஆமா, எக்ஸாக்ட் நம்பர் யாருக்கு சொல்றீங்களோ அவங்க ஒரு வின்னர் சொல்லுவோம். நல்லா இருக்கே கதை. சரி, ஆனா இப்ப நம்பர் நானே சொல்றேனே, நான் என் ட்விட்டர்ல வந்து ட்வீட் பண்றேன்ல, ரிவ்யூ பண்றேன். ரிவ்யூ தியேட்டருக்கு போய் ரிவ்யூ பண்ண மட்டும், அதாவது தியேட்டர்ல பார்த்த படங்கள் மட்டும் கவுண்டிங் போட்டிருப்பேன். அதுல ரிவ்யூ பண்ண படங்கள் மட்டும் கவுண்டிங் போட்டிருப்பேன். அதுல தான் துரந்த வந்து 74 படம், சரி 73 படம் இன்னைக்கு பார்த்ததுல 74 அதுல லிஸ்ட்ல இருக்கு. இப்ப வந்து டோட்டல் கவுண்ட் நீ சொல்லணும். அப்ப இந்த வருஷம் சூரமொக்க படம் எல்லாம் கவுண்ட் பண்ணா உங்களுக்கு வந்துரும் டோட்டல். எனக்கு தெரிஞ்ச அந்த சூரமொக்க படங்கள் இவர் ரிவ்யூ போடாதது எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 to 15 தான் இருக்கும் மகேஷ் ப்ரோ. அதுக்கு மேல இருக்காது. எனக்கு நானே சொல்றேன் 12 படம் ரிவ்யூ போடாத படம். ஓகேவா? சொன்னா அடுத்தது வந்து இருங்க அடுத்தது வந்துடுறேன். இருங்க, டோட்டலா தியேட்டருக்கு போனது அப்படின்னு பார்த்தா அது இன்னொரு 16 நீங்க சேர்க்கணும் கூடுதலா. ஏன்னா வந்து இந்த ரீவாட்சிக்காக தியேட்டருக்கு போயிருக்கேன்ல, அது நீங்க ஃபேமிலியோட போனீங்க, அதெல்லாம் கணக்கு வராது. அப்ப தியேட்டருக்கு போனது கணக்கு கிடையாது. வெறும் படம் பார்த்தது மட்டும் கணக்குன்னா 86 படமா? 74 + 12 86 படம் பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். 86. கங்க்ராட். நான் க்ளோசஸ்டா சொல்லிட்டேங்க, 88 சொன்னா கரெக்டா. சூப்பர். நாளைக்கு 16 படம் ரீவாட்ச் பண்ணிருக்கீங்களா இந்த 88லயே? நான் ஒரு 40 படம் கிட்ட பார்த்திருப்பேன். 40-45.
உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கு மாவீரன் தேட்டரு. நான் தேட்டரு போகணும்னா ஒண்ணு இங்க இருந்து 1/2 மணி நேரம் போகணும். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லணும், பரணியோட அந்த பங்களிப்பு இருக்குல்ல, அது அளப்பரியது. ஏன்னா ஒரு படம் பார்க்க நம்ம வந்து தேட்டர்ல போய் 3 மணி நேரம் செலவு பண்ணுவோம். ஆனா தேட்டர் போயிட்டு வரதுக்கே 3 மணி நேரம் செலவு பண்றாரு. இங்க வந்து நான் இன்னைக்கு சீரியஸா சொல்றேன். இன்னைக்கு காலையில 7:30க்கு கிளம்புனேன் வீட்ல இருந்து. நைட்டு 7:30க்கு வரேன் வீட்டுக்கு. யோசிச்சு பாத்துக்க. 3 படம் தான் பார்த்திருக்கேன். அதனாலதான் நிறைய மீடியோ கார் வருதுன்னு நினைக்கிறேன். அவர் அந்த இதுலயே டயர்ட் ஆயிடுறாரு. படம் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் அப்படியெல்லாம் ஆக்சுவலா நீங்க அப்படி பார்த்தா நான் சர்வமயம் தான் லாஸ்டா பார்த்தேன். சர்வமயா தான் லாஸ்டா பார்த்தேன். அந்த படத்துக்கு தான் நான் வந்துட்டு இன்னைக்கு பார்த்த 3 படங்கள்ல நான் பாசிட்டிவா அதிகமா கொடுத்தது, ரேட்டிங் அதிகமா கொடுத்தது அந்த படத்துக்கு தான். அப்படி டயர்ட்னஸ்லாம் இல்லை. டயர்ட்னஸ் இருக்கும் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் வந்துட்டு அது வந்து படம் பார்க்கறதையோ இல்லை ரிவ்யூவா அஃபெக்ட் பண்ணாது. புளி சாதம்லாம் கட்டிட்டு காலையிலேயே கிளம்பிடுவீங்க வெள்ளிக்கிழமை? புளி சாதம்லாம் இல்லைங்க. ஏங்க நான் அங்க போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் தேட்டர்ல. அப்படிதான். பட் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இந்த ஒரு இதுல தான் என்ஜாய் பண்ற ஒரு ஃபேஸ்ன்றதுனால போவோம். எவ்வளவு தூரம் போதோ போவோம். அப்புறம் அந்த ஒன்ஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கிக் இன் ஆச்சுன்னா நமக்கு இவ்வளோ ஃப்ரீ டைம் கிடைக்காது. அப்பயும் பார்ப்பேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஷோலாம் எல்லா படங்களுக்கும் கிடைக்காது இல்லை. நைட் போய் பார்க்கலாம், இல்லை வந்துட்டு ஃப்ரீ டைம்ல ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்கலாம், அப்படிதான் கிடைக்கும்ல. இப்போ இருக்கிற ஃபேஸ் நான் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. பட் ஆனால் 2026ல எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது பண்ணணும்னு சொல்லிட்டு அது இந்த ட்விட்டரில். ஸோ அது நான் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அது மேக்ஸிமம் ட்ரை பண்ணும். கோல்டன் டிக் வந்துட்டு ஒரு கம்பெனி ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோல்டன் டிக் கொடுக்க மாட்டாங்க வீரன். சரி, எல்லாரும் சொல்லுங்க. நான் மட்டும் தான் சொன்னேன் பெஸ்ட் பொங்கல் படம். புரியல, என்னாச்சு? ஐயோ எனக்கு பெஸ்ட் பொங்கல் அப்படின்னு கேக்குறாரு. பெஸ்ட் பொங்கலா? பிரகாஷ் சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாருல்ல, அதுல எனக்கு 2001ங்க தீனா ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுல அந்த வருஷம் பொங்கல் தான் எனக்கு பெஸ்ட் பொங்கல். ஓ, பெஸ்ட் பொங்கல் கரெக்டா? எனக்கு அடுத்த வருஷம் பொங்கல் தான். மகேஷ் ப்ரோ நான் வந்து குவா சொன்ன வருஷம். ஆமா பாத்துக்க, கரெக்ட். நான் இப்ப காலேஜ் படிச்சிட்டு இருந்த வருஷம். கமல் பாத்துட்டு இருப்பாரியா? ஏன் நீ வேற? கரெக்ட் தான். ஏன் உங்க தாத்தா குவா இருக்கும் போதே பார்த்தாருன்னு சொல்ல. மாவீரன் நான் வந்துட்டு சீரியஸா எனக்கு 2 ஃபேவரட் ஸ்டார் படங்களும் நான் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. அதுதான் எனக்கு வந்துட்டு ஃபேவரட் ஸ்டார்ஸ். ஆனா எனக்கு வந்துட்டு இது வரைக்கும் ரிலீஸ் ஆன பொங்கல்லே மறக்க முடியாத பொங்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளியரா நான் சொல்லுவேன் வாரிசு துணிவுங்க. ஏன்னா துணிவு 1 மணி ஷோ பார்த்தேன். வாரிசு காலையில 6 மணி ஷோ, நம்ம 4 மணி ஷோவா 6 மணி ஷோன்னு தெரில. 4 மணி ஷோ 1 AM வந்துட்டு துணிவு, 4 AM வாரிசு. இது 2ம் பேக் டு பேக் பார்த்தது தான். அதுவும் வேற தேட்டர்ல. அது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் சீரியஸா. ஏன்னா நான் இது வரைக்கும் அதுதான் 1 AM ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் பார்த்தது. எனக்கு 2 பொங்கல் விசுவாசம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு 2 பொங்கல் இருக்கு. ஒண்ணு வந்து ஃபேமிலியா நான் போன கடைசி பொங்கல் மூவி வந்து அதுதான், அந்த போக்கிரி டைம்ல போனதுதான். போக்கிரி தான் கடைசியா நாங்க ஃபேமிலியா போன போக்கிரி மூவிக்கு. ஆனா இன்னொரு பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பொங்கல். கடைசியில நான் ஒண்ணு என் ஃப்ரெண்ட் அப்பயே சொன்னான், தேவையில்லாம நைட் ஷோ ஒண்ணு அந்த படத்துக்கு போய் செத்து போனேன். காலையில 2 ஷோ 2 படம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சி ஜாலியா இருந்துச்சு. அப்பயே போயிருக்கணும். 2011 பொங்கல் நான் இது வேலாயுதம் பார்த்துட்டு அப்புறம் 7ஆம் அறிவை பார்த்துட்டு அப்படியே போலானே. இவன் தான் ஒருத்த கூட வந்தவன் ராவன் சொன்னான். ஐயா அது தீபாவளி. ஐயா தீபாவளியா? அப்புறம் என்ன காவலன் இது வந்துச்சுலங்க கூட என்ன வந்துச்சு? அப்ப எனக்கு 2007 பொங்கல் தாங்க கடைசியா ஃபேமிலியா போனது. எங்க அப்பா எங்க கூட சேர்ந்துட்டு ஜாலியா கத்திட்டு இருந்தாரு கடைசியா. அதுதான். அதுக்கப்புறம் நாங்க 2 சேர்ந்து படத்துக்கு போய் கத்துறதே விட்டோம். படத்துக்கு போறதே விட்டுட்டோம் சேர்ந்து அவ்வளவு சீக்கிரம். அதான் கடைசியா போனது ஃபேமிலியோட. பொங்கலுக்கு காவலன், ஆடுகளம், சிறுத்தை.
கரெக்டா அந்த வருஷம் தீபாவளி தான் என்னால மறக்க முடியாத தீபாவளி. கொடுமையான தீபாவளி. 2 படம் ஜாலியா பார்த்துட்டு 3வது படம் செஞ்சு அனுப்பிச்ச தீபாவளி. என்ன என்ன கமல் ஏதாவது சொன்னீங்களா? இல்ல என்னதுன்னு கேட்டேன். என்ன படம்? ஒரு 7ஆம் அறிவு அது அந்த அவரு 7ஆம் அறிவும் காலையில 7ஆம் பார்த்துட்டு அப்புறம் 7ஆம் அறிவு பார்த்துட்டேன். நைட் ஷோ தான் அப்படியே முடிச்சுட்டு போலான்ட்டு இது நம்ம ராவன் போனதுதான். ஆனா கேள்வி வந்து பொங்கல் பல்தான் வந்து தீபாவளி பேசிட்டு இருக்கு. ஐயா நான் அது பொங்கல் ரிலீஸ் ஆனுங்கிற இந்த மாதிரி நினைப்பே மறந்துட்டேயா. அப்ப 2007 தாயா. 2 ஷோ தொடர்ந்து போனோம் நானும் எங்க அப்பாவும். சரி, ஓகே. கமல் ப்ரோ. டீனேஜுக்குள்ள போனதுக்கு அப்புறம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் வந்தது பேட்ட விசுவாசம் தான். அதுக்கு நல்லா வீட்டுல தான் விட்டு போவாங்க. அதாவது இந்த பொங்கல் நல்லா இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. பேட்டை பார்த்துட்டு விசுவாசம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. மகேஷ் ப்ரோ. அவர் தான் சொல்லிட்டாரு 2001 தீனா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். சரி, அப்ப இது ஒரு நல்ல விஷயத்தோட முடிச்சிடலாமா? நாளைக்கு பார்க்கலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய். மெரி கிறிஸ்மஸ். பாய் பாய். பாய் பாய் பாய்.